ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சவப்பெட்டியை ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அதுவும் யார் வீட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு அமைச்சர். அவர் வீட்டுக்கு நம்ம தளபதியான நம்ம ஹீரோ வந்து அந்த சவப்பெட்டியை வச்சுட்டு உட்காந்துருக்கிறப்ப அவங்க வந்துட்டு சம்மந்தமே இல்லாத என் வீட்டில் ஏப்பா வந்து உட்காந்துருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறப்ப இந்த சவப்பெட்டியில் இருக்கிற பெண்ணு உங்க குடும்பத்தால தான் இங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் போய் தேடி பார்த்துட்டு வந்ததுல அங்க ஒரு வீல் சக்கரத்துல வந்துட்டு ரத்த கரப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல அது இவங்க குடும்பத்தோட தானே அப்படின்ட்டு நான் ஒரு 3 எண்ணுவேன். அதுக்குள்ள யாரு கொலையாளி அப்படின்ட்டு நீங்களே ஒத்துக்கல அப்படின்னா நான் உங்க குடும்பத்தையே கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 1 2ங்கும் போதே நம்ம ஹீரோயினோட சித்தி ஒருத்தி இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. இந்த லேடியை பார்த்தா நம்ம ஹீரோயின் வயசான பொண்ணு மாதிரி இருக்கு. இது உடனே மண்டி போட்டு எங்க ஃபேமிலி அப்படிலாம் பண்ணியிருக்காது, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு மண்டி போட்டுலாம் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா 3ன்னு எண்ணத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் நான் தான் அதை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஒத்துக்கிறா. அவ ஏன் ஒத்துக்கிறான்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோயினோ இன்னொருத்தனும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த லவ் பண்ணவன் தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட்டா அதுல ஒரு பொண்ணு இறந்துடும். அப்படி இறக்கும் போதுதான் அந்த வண்டி சக்கரத்துல இருக்கிற ரத்தத்தை வச்சு இங்க கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்காங்க. அவனும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறதால, அது இல்லாம அவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்துட்டு எழுதிட்டு இருக்கானா. அப்படி எழுதிட்டு இருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அவனுக்கு அந்த இது கிடைக்கவே கிடைக்காது. அதனால இப்ப மட்டும் அதை நீ ஏத்துக்கோ, நீ ஒரு அமைச்சரோட பொண்ணு தானே, அதனால ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கெஞ்சிருப்பான். கெஞ்சிருந்தது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, ஒன்னா வாழணும்ல அப்படிங்கிற மாதிரி உருட்டுன்னு உருட்டி இருக்கிறான். பயபுள்ள இவன் மேல இருக்கிற லவ்னால அதுவும் ஒரு சீட்டை அவங்க மெய்டிகிட்ட கொடுத்து இதை கொண்டு கோர்ட் அபிஷியல்கிட்ட கொடுத்து உடனே இங்க யாரையாவது வர சொல்லு, இல்லைன்னா அவனை கொல்ல மோட்டிங்ல தான் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பிளான போட்டு அப்படி ஒத்துருக்கா. ஹீரோ வந்தோடனே கழுத்தை பிடிச்சி தூக்கி என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி தைரியமா கொலை பண்ணிட்டு அசால்ட்டா சொல்லுவ, நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அங்க இருந்து அந்த மெய்டு கோர்ட் அபிஷியலை கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கான தண்டனை வந்துட்டு ஆக்சிடென்டா தான் நடந்திருக்கு, பிளான் பண்ணிலாம் எதுவும் கொலை பண்ணல, அதனால அவங்களுக்கு ஒரு 20 சவுக்கடி கொடுத்து அதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் அபிஷியல் ஆர்டரோட வந்திருக்காரு. ஆனா ஹீரோக்கு செம்ம கோவம் ஆகுது. நான் இவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அவளை இன்னும் வெறுப்பேத்த, அப்போ உங்களுக்கும் அந்த இறந்து போன பொண்ணுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா, அதனாலதான் இப்படி பண்றீங்களா, நீங்க சட்டத்தை மீறி உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் இதுல காட்டுற மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப உடனே கத்தி எடுத்து கரெக்டா நெஞ்சுக்கு நேரம் வச்சிடறான். ஓ நீ கொல்லணும்னு நினைக்கிறது இப்படியா அப்படின்னு கத்தி எடுத்து அவளே குத்திக்கிறா. அவங்க அப்பா கத்துன்னு கத்துறாரு, என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது நீ அப்படின்ட்டு அவளே தான் குத்திக்கிட்டா. இவர் ஏன் இப்படி பொங்குறாரு அப்படிங்கிறது தெரியல, மக பாசமா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி காட்டினா நம்ம லவர் பயப்புல இருக்காங்க, ஹீரோயின் லவர் பயப்புல அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சித்தி கூட அஃபேர்ல இருக்கான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கிஸ் மேல கிஸ்ஸா போட்டுட்டு இருக்காங்க. சே, அவளை நான் எப்படியாவது இளவரசர் கையால சாவடிச்சிடலான்னு பார்த்தேன், அவ தப்பிச்சுக்கிட்டா. நான் தப்பிச்சதே இப்ப பெரிய விஷயம். ஆமா, நமக்கு இடைஞ்சலா அந்த கிழவர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் காலப்போக்கில் செத்துரு வருமா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வெளியில நின்று கேட்டுட்டு ஒரு கல்லை எடுத்துக்கு நம்ம அந்த சித்தி தலையிலே போட்டுன்னு அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு வலியோட உட்காந்துருக்கா, லைட்டா தான் காயம் இருக்குது. அவ மெய்டு கேட்கறா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? இல்ல நான் அப்படி பண்ணலனா அவன் என்ன கொல்ற மோட்டிவ்ல இருந்தான், கண்டிப்பா அந்த இறந்த பொண்ணுக்கும் அவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, இப்போ வந்துட்டு கோர்ட் அபிஷியல் வந்ததால எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கிடைச்சி நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. உனக்கு இவ்வளவு பெரிய மூளையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள பூந்து அசால்ட்டா நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போயிடறான். தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனை கயித்துல கட்டி, அதுவும் அந்த காயம் இருக்குல்ல அதுல நல்லா இறுக்கி வச்சிருக்கான் போல. என்ன கேட்டல்ல அந்த இறந்து போன பொண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு. நான் அவளுக்காக 3 வருஷம் காத்திருந்தேன். நான் போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ கூட சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலான்னு வந்தேன். ஆனா இப்படி முடிச்சு விட்டீங்க. ஓஹோ, அதுதான் காரணமா, அதுக்காக தான் பழிவாங்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறப்ப என்ன கொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. உனக்கு என்னோட வலி உனக்கு புரியல, அதனால உன்னை கொல்றதை விட அப்படின்னு கத்தி எடுத்து என்ன பண்ண வரானா அந்த கயிறை என்ன கொஞ்சம் மேல தூக்க, அவன் மேல இருந்து ரத்தம் வடிய, இந்த ரத்தம் மாறி உன்னோட வலியும் கொஞ்சம் கொஞ்சமா சொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டதான் வரான்னு நினைச்ச கைத்தை வெட்டி அவளை காப்பாத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் எங்க தூக்கிட்டு வந்து வச்சிருந்திருக்கான்னா ஹீரோட இடத்துல தான் தூக்கி வந்து வச்சிருக்கான். அங்க ஹீரோயினோட தங்கச்சியும் இளவரசி இருக்காங்க. அவங்களும் அப்படியே போய் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் வந்துட்டு காசிப் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க, ஒரு அழகான பொண்ணை வந்துட்டு ஹீரோ தூக்கிட்டு வந்திருக்கான். தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவ இருக்கிற அழகுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க இளவரசியோட பக்கத்துல நம்ம ஹீரோட தங்கச்சி தான் இருக்கா. அவ கத்தனோடனே இவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டு போனோன்னு ஆக மொத்தத்துல இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம ஹீரோயின் தப்பிக்க பார்க்கும்போது ஒருத்தன் வந்துட்டு அவனை அபியூஸ் பண்ண பாக்குறான். அபியூஸ் பண்ண பாக்குறோன்னே அவன் விட்டு எப்படியோ தப்பிச்சு போக பாக்குறான். ஹீரோவும் அங்க இருந்துட்டு எங்க தேடிட்டு வரான். ஆனா எங்க ரேப் பண்ண பார்க்கும்போது அவளோட ஹேர் பின் எடுத்து ஒரே சொருகும் போது தான் கரெக்டா ஹீரோ உள்ள வரான். உடனே அவ பார்த்து பயத்தட்டத்துல அந்த பிளட் எல்லாம் அவ ஃபேஸ்ல இருக்கும்போது அவ என்ன மாதிரி மனநிலைமையில இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடனே ஹீரோ வந்துட்டு
ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்காரங்கள இந்த எச்சையை கொஞ்சம் ஒப்புரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியில் இருக்கிற அந்த ஹேர் பின்னை எடுத்து ரத்தத்தை தன்னோட கோட்டில் தொடச்சிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நீ என்ன தான் பண்ண போற, சாவை விட கொடுமையான வலி கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை நீ தான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்துட்டு ஹீரோவை தப்பாக புரிஞ்சுக்கிறா. சரி, என் வேலைக்காரனை கொண்டுட்டேன், அதை நான் அஃபிஷியலாகவும் எடுத்துக்கவும் கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி எச்ச சாகிறது தான் மிச்சம், நீயே அமிச்சிட்டு நீயே இப்போ அப்படியே நல்லா மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உன்னை நான் எங்கே எதுக்கு தெரியுமா கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை சத்தம் கேட்டு நம்ம ஹீரோட பாட்டி அங்கேருந்து வந்துடுறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அவள் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கலைஞ்சிருக்கா, அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட கோட்டை அவளுக்கு போட்டு விட்டு அவள் கொஞ்சம் பதட்டத்திலே இருக்கா. அப்போ தெளிவாக சொல்லிடுறான், நானும் இவளும் காதலிக்கிறோம், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி அப்போ இளவரசியோட நிலைமை, இளவரசி என்னை விட கொஞ்சம் பெரியவங்க, ஸ்டேட்டஸ்லையும் சரி அழகுலையும் சரி, அதனால அவங்களுக்கான வாழ்க்கை மிகப்பெரிய இடத்துல இருக்கும், நான்லாம் இல்லை, எனக்கு ஏற்றவ இவ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க பாட்டி இருந்துட்டு, நான் இவளெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ஏதோ உனக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டேன், அதனால நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, மற்றபடி எனக்கு இவளை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து டீசெண்டாக கிளம்பிடுறாங்க. இங்கே இளவரசி நம்ம ஹீரோயினை மோதிக்கிட்டு போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே ஒரு கிளாஷ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், நீ வாயவே திறக்கலை, நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, அதனால தான் நான் வாயவும் திறக்கலை, நான் இங்கே ஏதாவது சொன்னாலும் அது எடுபட போகிறது கிடையாது, நீயும் பாட்டியும் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுல்ல, அதனால நான் பேச விரும்பலை, புத்திசாலியாக தான் இருக்க, இனிமே தான் உனக்கு ஒவ்வொரு கொடுமையா ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே ஊர்வலம் வர்றப்ப பாட்டிக்கும் இளவரசிக்கும் பத்திக்குது. அதுவும் நம்ம ஹீரோவோட தங்கச்சி எல்லாம் ஷாமா காண்டாயிடுறா ஹீரோயினை பார்த்து, ஏன்னா கொஞ்சம் அழகாதாங்க இருக்கிறா. அப்படியே அழகாக அப்படியே வரும்பொழுது 2 பேத்துக்குமே அடுத்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்காக ஹீரோ வர்றப்ப கரெக்டாக ஹேர் பின் எடுத்து சொருவ பார்க்குறா. நினச்சேன், எதிர்பார்த்தேன், என்னடா இன்னும் நீ கலவரம் ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்ட்டு. ஐயோ, எனக்கு உன் கூட ரொமான்ஸ் பண்ணி லவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன், நான் என்ன நினச்சேன்னு நீ ஒருத்தனை லவ் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவனும் நீ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவனுக்கு கவர்மெண்ட் மேலேக்காக ட்ரை பண்ணியிருக்காங்கிற விஷயமும் தெரியும், உன்னோட காதலை பிரிச்சா நான் பிரிஞ்ச காதலோட வழி உனக்கு புரியும்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு கல்யாணங்கிற ஒரு இதை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் குடி குடிச்சிட்டு மறுபடியும் அவளை அப்யூஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அவள் உடனே மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி கத்துறா. அப்புறம் பார்த்தா அது கனவுல இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோ பைப்பில் டீசெண்டாக தான் நடந்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட பாட்டி கூப்பிட்டு அனுப்புனதை நம்ம ஹீரோயினை கூப்பிட அவள் பாசமாக போயிட்டு ஒரு காஃபி கொடுக்குறா. காஃபி எடுத்தது மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு, ஒன்ன மாதிரி ஒருத்தில்னா என்னோட பேரனுக்கு மனைவி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுன்னு திட்டுது. நான் பொறுமையாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு ஏதோ திட்டிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓரளவுக்கு தான் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற காவலாளிகளை விட்டு அடிக்க வச்சிடுறாங்க. அடிக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. உங்கள் அப்பா சின்ன வயசுலேயே உங்கள் அம்மா இழந்துட்டு இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்களாமே, அப்போது உங்கள் அம்மா மாதிரி தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்ட்டு ஹீரோனுக்கு சரியான கோவம் வருது. செம்ம கட்டுப்பாயி எழுந்து எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு அடிச்சிட்டு இருந்த ஒரு பிள்ளைய பிடிச்சி கட்டிச்சு வச்சிடறா. அவங்க கட்டிச்சு வெறியில உரிய எங்க பாட்டிக்கு பதறது, ஹீரோட தங்கச்சிக்கு செதறது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்காரியா அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லும்போது, பைத்தியக்காரி தான், நான் தான் உங்ககிட்ட சொன்னல என் எல்லைக்கும் ஒரு அளவு இருக்கு அப்படின்ட்டு, நீங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களை மாதிரி ஒரு நல்ல பாட்டி கிடைக்க நான் நல்லது பண்ணியிருக்கணும் அப்படின்னு வாயில இருக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டு சொல்லும்போது அவங்களுக்கு தான் அல்ல இல்லை, இனிமேல் என் பக்கம் யாராவது வருவீங்க அப்படிங்கிற மாதிரி செய்கையை செஞ்சு விட்டு அங்க அப்படியே அசால்ட்டா போறா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே அப்படியே குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த மெய்டுகிட்ட தன்னோட வழிகளை சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஹீரோ டச் பண்ண உடனே செம கடுபாயிட்டு மறுபடியும் சண்டை. உன்னோட காதலோட புனிதம் சொல்லிட்டு இருந்தால, அந்த புனிதத்தை நம்ம கொஞ்சம் போய் செக் பண்ணிட்டு வருவோமா? எதை சொல்ற? உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். என்ன சான்ஸு? நாம் இப்போ உன் வீட்டுக்கு போவோம், அங்கே உனக்கு வாய்ப்பு இருந்தால் உன் காதலோட நீ ஓடிப்போ, அதெல்லாம் நான் தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங்கை போட்டு அவன் அவன் மாமனார் வீட்டுக்கு போகிறான். மாமனார் வீட்டுக்கு போன உடனே அவருக்கு தான் சுத்தமாகவே பிடிக்கல, தான் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒன்று வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் கூட இருக்கிற சித்தி வந்தவங்க வரவே தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவனோட லவ்வரை பார்த்து இவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. இங்கே ஒரு பக்கம் இவன் போனதுக்கு அப்புறம் லவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு, நம்ம தனியாக பேசணும், இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன், என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, இந்த நிலைமையில எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. எதுவுமே நடக்க போகிறது கிடையாதா? நான் உனக்காக தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கியிருக்கேன், உன் மேலே இருக்கிற பழியை கூட நான் ஏற்றிருக்கேன். இங்கே பாரு, கடைசி எக்ஸாம் வரப்போகுது, அதில் நான் கரெக்டாக இருந்தாதான் உன்னோட பிரச்சனை நான் தலையிட்டா அதை விட்டுட்டு நான் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் லூசடா நீயே, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்கிற, நாம் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா.
அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது உனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெரியணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எனக்கு கஷ்டப்படுத்தாத. உன் காதல வலியை நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு என்னோட காதலையும் இப்படி ஒரு வலியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டல நீயே. அவ என்ன பண்ணாலும் நானே பொறுப்புன்னா நான் என்னதான் பண்றது? உனக்கு வலி கொடுக்கணும், உனக்கு கஷ்டப்பட்டணும், அது தனி டிபார்ட்மெண்ட். ஆனா அந்த வலியை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னால மட்டும்தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உனக்கு நைட் ஒரு ஸ்பெஷல் ஷோ வச்சிருக்கமா, அதையும் நீ பார்த்துட்டீங்கன்னா உனக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஏதோ நொடுக்கமா பேச, அப்புறம் பார்த்தா நம்ம சித்தியும் நம்ம ஹீரோயினோட லவர் 2 பேரும் அப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அவ வந்தா வெளியில போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன்னோட அழகுல நான் மயங்கினவன், அவளெல்லாம் நான் போய் மதிப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உமாக்கள் கொடுத்துக்க அங்கேருந்து ஹீரோயின் வந்துடுறா. நீ 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 இது எதாச்சும் நடந்த ஒரு விஷயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்கல. சரி நிறுத்து, உனக்காக நான் என்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், உன் குழப்பலையே நான் ஏற்றுன்னு இருக்கேன். ஆனால் நான் ஒரு புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இருக்கிறதுலேயே நான் தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீ புரிய வச்சிட்ட. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், காதல் தான் வலியும் கொடுக்கும், காதல் தான் அதுக்கு மருந்தும் கொடுக்கும். எனக்கு வலி மட்டும்தான் கொடுத்தது, அதுக்கான மருந்து யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னடி ரொம்ப நியாயமாக பேசிட்டு இருக்க? இல்லை நான் சொல்கிறத அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ சொல்ல வரான். ஒட்டார்னு ஒரே அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனோட சித்திக்காரி அவ கடுப்பாயிட்டு எப்படி அவன் மேலே கையை வைக்கலாம், நீங்கள் வைக்கிறதே தப்பான கையே, இதில் கையை வைக்கலான்னு வேற கோவம் வருது. அவளை பிடிச்சி தள்ளி விட அவ தலை போயிட்டு கபோர்டில் அடிச்சுக்க அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். என்னோடவளை எவன்டா காயப்பட்டது அப்படின்னு திரும்பி ஒரு முறைச்சிட்டு அங்கே இருந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போகிறான். போகும்போதே சொல்கிறான், இனிமேல் இவ மேலே ஒரு சுண்டு விரல் கீரல் இந்த மாதிரி ஏதாவது பட்டுச்சுன்னா கூட தலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே தூக்கிட்டு போகும்போது அவள் அப்படியே முழிச்சு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ நினச்சது நடந்துருச்சுல, நீ ஆசைப்பட்டது நடந்துச்சுல, எனக்கான வழியை நீ கொடுத்துட்டல, மறுபடியும் நீ தப்பா புரிஞ்சுக்க, அப்படியே வச்சுக்கோ, அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. அதான உண்மை. இப்போ என் மனசு உடஞ்ச அளவுக்கு அந்த வழியை நீ எனக்கு கொடுத்துட்டல. இங்கே பாரு, அன்னைக்கு நீ கொன்னியா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட பெயின் அப்படிங்கிறது உனக்கு புரியணும், அதை கொடுக்கணும்னு தான் நினச்சிடும். ஏன் இந்த அளவுக்குலாம் நான் உன்னை இது பண்ணணும்னு நினச்சதில்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் மண்டி போட்டு அழ ஆரம்பிச்சிடறான். என்னன்னா, நான் அந்த தப்பை பண்ணலை, நான் அதுக்கான ரிவென்ச்சை எடுத்தே ஆகணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் தெளிவாக சொல்லிடுறான், நேத்தைய காயம் இன்னைக்கு அது படு, அதே மாதிரி தான் நான் நம்புவேன். எதுவாக இருந்தாலும் காயத்தை குத்தி காயமாக்கிட்டு இருந்தா அது என்னைக்கும் ஆறாது, நம்மளையும் நிம்மதியாக இருக்க விடாது, கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதே நேரம் இன்னொரு இடத்துல போயிட்டு ஒருத்தரை கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோ டீமு. எதுக்காக அப்படி கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்கன்னா, 2 நாட்டுக்கு இடையில ஏதோ ஒரு ஒப்பந்தம் நடக்க போகுது போல, அதை கெடுக்கிறதுக்காக இவங்க ஏதோ சதி வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோ பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு சம்மந்தப்பட்ட 2 பேர் ஒரு இடத்துல வந்துட்டு மீட்டிங் போட போறாங்க. அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களை கட்டி வச்சு அடிக்க அவன் எதுவுமே சொல்ல மாட்டாங்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கொடுமைப்படுத்த பயபுள்ள கக்கிறான். கக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வேஷம் போட்டு போக போறான். இன்ஸ்டாமால வேஷனா என்னன்னு தெரியாதுங்களா உங்களுக்கு? அப்படியே கொஞ்சம் அப்படியே மாடுலேஷனா அப்படியே நார்மலா போறது தான். நம்ம ஹீரோயின் அப்படியே நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட தங்கச்சிக்காரி வந்துட்டு, என் அண்ணனுக்கு எங்கள் அண்ணியை சுத்தமாக பிடிக்கல போல, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், யாரையோ ஒருத்தங்களுக்கு தேடிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் ஒரு 3 நாளாக தங்கியிருக்காரு, எனக்கு என்னமோ விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்திட்டு போவ, அவன் இருந்தான் என்ன போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நுழைச்சிக்கிட்டு நேராக போயிட்டு, என்னோட கணவரை பாதுகாத்துக்கு எனக்கு தெரியும், உன்னோட அண்ணனை பாதுகாத்துக்கு உனக்கு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பைத்தியக்காரின்னு திட்டிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன யோசிச்சிருக்கானா, இவனை கையும் களவுமா பிடிச்சி கொடுத்துட்டா இப்படி ஒரு அஃபேரில் இருக்கான் அப்படின்ட்டு நாம கொஞ்சம் தப்பிக்க ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மியூசிக் ட்ரிப்பில் மியூசிக் வாசிக்கிற மாதிரி முக்காடு போட்டு போய் உட்காந்துருக்க, சாரிப்பா முகமூடி போட்டு போய் உட்காந்துருக்க, அங்கே வாசிக்கிற வாசிப்பில் கரெக்டாக தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயின் அப்படின்ட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான். உங்கள் மனைவியை விட நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லும்போது முகமூடியை கழட்டிட்டு, ஆமாம்மா ரொம்ப அழகாக இருக்கிற, எதுக்காக இங்கே வந்த, உங்கள் மனைவி சரியாக உங்களுக்கு விருந்து வைக்கலையா, இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படி நக்கலா கேள்வி கேட்க, இவனும் ஆமாம்மா என் மனைவி எனக்கு ரசத்தில் ரசம்தான்ப்பா, கண்டிப்பாக விருந்தெல்லாம் வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நான் வந்துட்டு உங்கள் மனைவியாகவே நடந்துக்கவா அப்படின்னு எப்படி நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கா, இருக்கிற ஜாமான்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் பைத்தியக்காரி நான் வந்தது வேற வேலைடி, நீ ஏன்டி இங்கே குறுக்க வந்த அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கிறப்ப பக்கத்து ரூமில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் தேடி வந்தாள், அவங்க வந்துட்டு இங்கே வந்த சத்தத்தை பார்த்துட்டு நம்மள வேவ் பக்கம் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து எட்டி பார்க்குற நேரத்தில் நம்ம ஹீரோ பயப்பில், டார்லிங் சொல்லுங்க, என் மேலே எவ்வளோ வெறுப்பு இருந்தால் இன்னொருத்தி தேடி வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பேச, சேச்சா உன் அழகுல மயங்குன நான் எப்படிமா இன்னொருத்தி தேடி வர முடியும், அப்படி தேடி வந்தாலும் நீ என்ன வெட்டிட மாட்டேன் அப்படின்ட்டு ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆனால் அங்கே 2 பேரும் அடிச்சுட்டு தான் கிடக்குறாங்க. இங்கே பார்த்தா எட்டி பார்க்க வந்தவன் எட்டி பார்த்துட்டு கன்ஃபார்ம் மட்டும் அங்கேருந்து போயிட்டான். இவன் சும்மா இருக்காமல் அடம் பிடிச்சிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு கத்திட்டு இருக்கிறா. லூஸை பொண்டாட்டியாக கட்டி வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, வாயை மூடிடி, கத்தி தொலைச்சிடாதடி, பக்கத்துலேருந்து வந்து போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்தில் வாயை மூட
முடியாம அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க அவங்க 2 பேரும் அதாவது இவன் பிடிக்க வந்த 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ கட்டி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்தால அவனை தான் அமுச்சு விட்டுருப்பான் போல. அவன் கழுத்துல காயம் இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ தான் அமுச்சு விட்டுருக்கான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கத்தி விடுறான். அதுல இருந்து மிஸ் ஆகி அப்படியே கரெக்டா அவனும் எஸ்கேப் ஆயிடுறான். உன்னாலதான் உன்ன மாதிரி ஒரு வாயை கொண்டாந்து நான் கட்டினா பாரு, எனக்கு இது வேணும் தான், என்னால அவன் தப்பிச்சு போல. ஆல்ரெடி நீ ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் அவனை தப்பிக்க விட்டுருக்க. பரவாயில்லையே, நீ என்ன விட தெளிவா இருக்க. தெளிவெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, நாம 2 பேரும் ஒரு டீல் போட்டு போமா. என்ன டீல்ல பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி 2 நாடு இணையறத பத்தி அமைச்சர்கள்ல ஒரு ஆளு உங்க அப்பாவும் பேசணும். அதுக்கு உங்க அப்பாவும் என் பக்கம் பேசினா, அதாவது 2 நாடு இணையறத பத்தி பேசினா எனக்கு நல்லா இருக்கும். அதுக்கு நீ உங்க அப்பா கிட்ட பேசணும். அதுக்கு பதில நீ லவ்வரை பழி வாங்கணும்ல. ஆமா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, சரி என்ன பிளான் பண்ண போறோம், நேரா மாமனார் வீட்டு தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்க மாமனார் வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அவங்க சித்தியும் அவங்க அப்பாவும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு டாக்டரோட போயபுல உள்ள வராங்க. உடனே அதுக்கு முன்னாடியே நம்ம சித்திக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவ ஏதோ பர்ஃபார்ம் பண்ணிருப்பா போல. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மருத்துவரை கூட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு கதையை விடுறா. ஆனா உண்மையிலேயே 2 பேரும் பிளான் போட்டு தான் கூட்டு வந்திருக்காங்க. சித்திக்கு உடனே மயக்கம் பட்டவனே தெரிஞ்சோடனே உடனே கையை செக் பண்ண சொல்லும்போது, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நீங்க வந்துட்டு கண்டிப்பா அப்பாவை போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே சித்திக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இந்த குடும்பத்துக்கு என்னால ஒரு வாரிசு வர போகுது, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஆள் கட்டுப்பாய் பொல்லேன்னு வரைஞ்சு இந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படிங்கிற விஷயத்த கேட்கறப்ப, என்ன இப்படி கேட்கறீங்க, இல்ல என்ன இப்படி கேட்கறீங்க, இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துகிட்டு இருக்கேன், எப்படி நீங்க இப்படி கேட்கலாம், இதுக்கெல்லாம் காரணம் உங்க பொண்ணு தான், இவ்வளவுதான், இவதான் ஏதாவது சொல்லிருக்கணும், பாத்தீங்களா நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க, உங்க பொண்ணை தான் நம்புறீங்க, அவளுக்கு பொறாம, அவளை தாண்டி ஒரு குழந்தை வந்துடக்கூடாதுன்னு பொறாம அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, இதுக்கப்புறம் உண்மையை மறைச்சு பிரோஜனம் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களே அப்பவே என்ன இவங்க குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற உங்க கூட பழகின பொண்ணுங்க அவங்க எல்லாமே கர்ப்பமாக கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு கருத்தடை மருந்தையும் ஊத்தி விட்டாங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த இப்போதான் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்றா. அவரும் ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கும் ஒரு நோய் இருந்துதான். அந்த நோயால வந்துட்டு அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் சித்திக்காரி வசமா மாட்டிக்கிட்டா. இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய் மேல வாய் வச்சு முத்தம் கொடுத்துட்டு வாய்ப்பே இல்லைன்னா அப்புறம் என்ன சொல்ல முடியும். ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு மண்டி போட்டு சித்தி கதற அங்க இருந்து ஹீரோட காவலாளிகள் ஒரு ஆரை புடிச்சிட்டு வராங்க. வேற யாரு, நம்ம ஹீரோனோட லவ்வரை தான் புடிச்சிட்டு வந்துட்டு இந்த ஆள் தப்பிக்க பார்த்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே சித்தி காண்டாயிடுது. ஏண்டா உன்னை நம்பி நான் எவ்வளவு விஷயம் பண்ணேன், நீ என்ன விட்டு தப்பிக்க பாத்தியா அப்படிங்கிறப்ப உடனே ஹீரோயின் காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடறான். நம்ம 2 பேரும் நட்புகள்ல, நம்ம 2 பேத்துக்கு நடுவில் பாசம் இருக்கல, தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கும் போது இவ்வளோ பண்ணி உனக்கு அவ ஹெல்ப் பண்ணும். பாய் பெஸ்டி. ஹீரோனோட அப்பா கடுப்பாயிட்டு 2 பேத்தையும் வெளியே துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டு உங்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு இனிமேல் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, மறுபடியும் வந்தீங்க உங்க 2 பேத்தையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு தொலைஞ்சு போங்க சனிங்களான்னு துரத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்து, பரவாயில்ல நீ பக்காவா தான் பிளான் போட்டிருக்க, நான் பிளான் போட்டதுங்கிறது இருக்கட்டும், உங்க அப்பாட்ட போயிட்டு அந்த விஷயத்த பேசிட்டு வா. சரி சரி அப்படியே உனக்கும் ஹெல்ப் பண்ண எனக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண, அப்படியே ஃப்ரீயா விட்டுரு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப கழுத்தை பிடிச்சி, அவ்வளோ சீக்கிரமால நீ என்னை விட்டு தப்பிக்க முடியும்னு நினைக்கிற நீயே, என்னோட வழி நான் உனக்கு புரிய வைக்கணும் தானே, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம டீல் போட்டதால எனக்கான நீ வழியை நீ அனுபவிக்காம உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அட பாவி பையில, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா உன்னை நல்லவன்னு சொன்னேன், அதுக்குள்ள கழுத்தை பிடிக்க நெரிக்கிறானே அப்படின்ட்டு இவன் கிட்ட இருந்துட்டு எப்படியாவது நம்ம பிரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிளான் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குதிரையை பத்தி விஷயங்களை கலெக்ட் பண்றதுக்காக அங்க இருக்கிற மார்க்கெட்ல போயிட்டு கேட்டுட்டு இருக்கா. எந்த குதிரைனா, இவனோட வண்டி ஓட்டி போய் தான் ஹீரோனோட லவ்வர் இறந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த குதிரையை பத்தி டீட்டெயில் விசாரிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம சித்திக்காரையும் லவர் பாயும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினை கடத்த வச்சிடறாங்க. கடத்த வச்சது மட்டும் இல்லாம, இது ஏன் இந்த பிளான்லாம் போடுறாது, நாளைக்கு நமக்கு பிரச்சனையா வந்து நமக்கு ஆப்படிச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி பயப்படுது. நான் அவளை பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சித்திக்காரி வெஞ்சன்ஸோட விஷத்தை வைக்க, சாரி மயக்க மருந்து வைக்க தூக்கிட்டு போயிட்டு அவளை அந்த தப்பான பொண்ணுங்க இருக்கிற இடத்துல போட்டு விடுறாங்க. இது மூலியமா ஹீரோட பரம்பரமானமும் அந்த ஹீரோயின் குடும்பத்தோட பரம்பரமானமும் நாசமாக போகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்தையும் இடிச்சிடுவாங்க. இதுதான் என் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க ஹீரோனை கொண்டு கிட்ட தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோவும் அங்கதான் இருக்கான். அவனை ஒரு குரூப் அட்டாக் பண்ண, அவங்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு பார்க்கும்போது இங்க பார்த்தா ஹீரோ எங்க தூக்கி அந்த போட்டு வச்சிருக்காங்க. இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப, ஆகா நான் எதிர்பார்த்த மாதிரி இங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் பிளான் பண்ணி இவனை இங்க இருக்க வச்சா இவன் கிட்ட இருந்த பிரியத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டபுக்குன்னு என்ன பண்றான், ஹீரோவை பிடிச்சி டபுக்குன்னு கடிச்சு வச்சிடறா. கடிச்சு வச்சது மட்டும் இல்லாம வாயில பாய்சன் வச்சிருப்பா போல. பாய்சன்ல மயக்க மருந்து, சைனீஸ் ட்ராமாவில் சாம்பானி போடுறானுங்க, இல்ல பாய்சனுங்கிற பேர்ல மயக்க மருந்துங்கிற பேர்ல டப்பாவா கொடுக்குறானுங்க. எங்க இருந்து தான் இந்த மாதிரி மருந்தெல்லாம் இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. நம்ம போயிட்டு ஒரு எலி பேஸ்ட் கேட்டா கூட ஆதார் கார்டை கொண்டு வராங்கிறானுங்க. ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்த உடனே இவனை விவாகரத்து பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம். இவனை இங்க படுக்க போட்டு இவனுக்கு தப்பான பேர் கட்டி இவங்க கிட்ட இருந்துட்டு நம்ம எஸ்கேப்
எஸ்கேப் ஆயிடலாம், விவாகரத்து வாங்கி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ மேல கிறிஸ்ல இருந்த இளவரசிகிட்ட போயிட்டு ஒரு டீலை போட்டிருக்கா. என்ன டீல்னா, என்ன மாதிரி ஹீரோ ஒரு இடத்துல மயக்கம் போட்டு படுக்க வச்சிருவேன், அந்த இடத்துல நீ அவர் ஒன்னா இருக்கிற மாதிரி இருந்தா அவனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். ஆல்ரெடி அவன் மேல உனக்கு கிரஷ் இருக்குது, அதனால எனக்கு இது பிரச்சனை இல்லைங்கும் போது அது காண்டில் நாள் அரைஞ்சாலும் சரி பரவாயில்ல, நீ 6வது அரை கூட பட் எனக்கு அவன் கிட்ட இருந்து பிரியணும், இது உனக்கு ஒரு சான்ஸா இருக்கும், நீ என்ன வேலை பாக்குறன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நாமளும் கேட்கறோம், இளவரசியும் கேட்கறா. அவளுக்கு அவன் அங்க ஃப்ரீ பேர்டா இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த பிளானை யோசிச்சு பார்த்துட்டு மயங்கி கிடக்கிறான் முன்குடி மண்டையன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அவக்கு ஹீரோ இறந்துடுறான். அப்படியே அங்க இருக்கிற துணியை வச்சு அவ கையை கட்டி போட்டு ஹே மை லேடி ஐ எம் கேடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி அந்த மயக்க மருந்துல இருந்து, ஓஹோ நீ கடிச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நான் போர்க்களத்துல எவ்வளவு பேர் எனக்கு விஷம் வச்சிருக்கானுங்க, மயக்க மருந்து வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ என்ன பிளான் பண்ணி என்ன நீ கவுக்க பார்த்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் பார்வையை பார்த்தா ஏதோ பள்ளத்தாக்குல எனக்கு குழி தோண்டி புதைச்சிட்டு சவவெட்டியே இல்லாமல் எனக்கு சங்கூதம் நினைச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்டா? சேச்சா, நான் அந்த அளவுக்குலாம் கீழ்த்தனமானவல்ல அப்படிங்கிறப்ப கரெக்டாக அங்கே இளவரசி வந்து நிற்கும் போது இவங்க 2 பேரும் உமா கொடுத்துக்கிற நிலமையில நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து காண்டான இளவரசி, என்ன வர சொல்லிட்டு என்னடி பிளான் பண்ணிட்டு இருக்க, ஓஹோ இதுதான் உன் பிளானா, சொந்த ஹஸ்பண்டுக்கே நீ எம்ஏ வேலை பார்த்து வச்சிருக்கிற, உன்னெல்லாம் நான் என்ன சொல்ல அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது. அப்புறம் வேற என்ன வேலை பார்த்தா, அதானே பார்த்தா, என்ன இளவரசி கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம நானும் என் ஒய்ஃபும் லிப் லாக் பண்ற நேரத்தில் இப்படி லாக் பண்ண கதவை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு அவளுக்கு செம்ம காண்டாகுது. உடனே நீங்க என்ன சொல்லி என்ன வர வச்ச, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஐயோ என் பொண்டாட்டி ஏதாவது லூசுத்தனமா ஏதாவது பண்ணிருப்பா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போகும்போது அந்த கதவை சாத்திட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கும்போது அவள் காண்டாயி அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அது எப்படி ஒருத்தன் 10 பொண்ணுங்களோட இருந்தா அவன் நல்லவன், நீ மட்டும் டான்ஸ் பார்க்க அந்த இடத்துக்கு போகலாம், இவளுக்கு இன்னும் புரியல போல. சரி வேற என்ன சொல்ல வர, நாங்கள் ஒருத்தவங்க மேலே ஆசைப்பட்டு வேற ஒருத்தவங்க மேலே ஆசைப்பட்டா தப்பா, பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் டிஃப்ரெண்டாக வேற கதை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விட்ட ஃபெமினிஸ்ட்லாம் பேசுவா போல அப்படின்ட்டு தூக்கிட்டு போக பார்க்குறான். கடைசியில் பார்த்தா இவன் ஏதோ தூண்டில் போட்டு வச்சிருந்திருக்கான், அங்கே அது ஹீரோனால கெடுத்து விட்டது. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இவளை வந்துட்டு அந்த கடத்திட்டு போனாங்கல்ல அவங்களுக்கே காசு கொடுத்து அவங்க மூலியமா நம்ம சித்திகாரிட்ட போய் பேச வச்சு அவ இவனுக்கு பிளான் பண்ணி இவளை கடத்தின மாதிரி இவளே பிளான் பண்ணியிருக்கா. ஆக மொத்தத்தில் இவளும் ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கா. நம்ம ஹீரோ போட்ட பிளான் தான் என்னன்னு தெரியல, அதுவும் சொதப்பிடிச்சு போல எவ்வளோ. அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் சவப்பெட்டியை காட்டுறாங்க, யாரோ ஒரு சவப்பெட்டியை தூக்கிட்டு போற மாதிரி. இங்கே சவப்பெட்டியை தூக்கிட்டு போகும்போது அவன் மயக்கம் போட்டு விடுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நிமிஷம் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒருத்தன் மடியில் படுத்து கிடக்குறாங்க. அவன் ஒய்ஃபையும் அவனோட தம்பியும் கடத்தி வச்சாச்சு, இனிமேல் அவனுக்கு பிளாக்மெயில் லெட்டர் எழுதுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோட தம்பியை முன்னாடியே கடத்திட்டாங்கன்ட்டு. இப்போ ஹீரோயினையும் கடத்தி வச்சிருக்காங்க. ஓ நீங்க தான் என்னோட அண்ணியா, உங்க கல்யாண விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், ஆனா அதற்குள்ளேயே இங்க பார்க்க வரதுக்கு இவங்க என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. சரி பேசிட்டு இருக்க நேரம் இல்லை, என் தலையில இருக்க ஹேர் பின் எடுத்து இங்க இருந்து நம்ம தப்பிக்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேர் பின் அவன் வாயால எடுக்கிறான். அதுக்கப்புறம் வச்சு அப்படியே 2 இழுப்பு தான் எழுதுறாங்க, கயிறு கட்டாயிடுது. அது ஹேர் பேடா சைனீஸ் ட்ராமால நோ லாஜிக் மேடம் அப்படின்ட்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா 2 பேருமே அங்கே ஆள் இல்லாத மாதிரி செட்டப் பண்ணி வச்சு 2 பேரை உள்ள வர வைக்கிறாங்க. அப்படி வந்து பார்த்தாங்க ஆளை காணும் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க மண்டிலேயே கட்டையால் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வராங்க. பின்னாடி 10 பேர் துரத்தும் போது ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. அப்போ இருந்துக்கிட்டு அவன் காப்பாற்ற பார்க்குறான், எப்படி இருந்தாலும் அண்ணியை காப்பாற்றிட்டணும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, நீ ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் ஆளை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனை கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. உன்னை வச்சுதான் உன் ஹஸ்பண்டை வர வச்சு இங்கே போட்டு தள்ள போகிறோம். அட பழுபாவீங்களா, அவன் என்ன போட்டு தள்ளினாவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவான்டா. என்னை கட்டி தொங்க வச்சு அவனை வர வச்சு என்னை 10 பீஸா வெட்டி கொடுத்தாலும் இன்னும் 2 பீஸா வெட்டி போடுங்கன்னு சொல்ற ஆள் அவன். என்னை கடத்தி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை ராஜா, கண்டிப்பா சொல்றேன். என்ன எங்ககிட்ட ஏதாவது சொல்லி ஏமாத்த பாக்குறியா? அட ஓ மேல சத்தியமா சொல்றியா, அவனுக்கு எம்மள பாசங்கிறது சுத்தமா கிடையாது. அவனே என்னை எப்போ போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான். இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு வாயாடி பொண்ணு கிடைச்சா எனக்கே காண்டாகுது. யோ என்னதுல வாயே இல்லையா, சொல்றத புரிஞ்சுக்கியா? யோ கட்டத்தின மனுஷா, நீ என்னை இறக்கி விட்டுறியா, நானே நடந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னோட டெத் செய்தி உன் காதுக்கு வரும், அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இரு. வாய மூடு, வாயவா திறந்தா எப்ப பார்த்தாலும் லோபோன்னு இருக்கும்போது ஐயோ இந்த மரமண்ட வேற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிறப்ப அங்கேருந்து ஒரு அம்பு வந்து அட்டாக் பண்ணி அவன் கையத்தை கட் பண்ணி விட உடனே ஹீரோனை தூக்கி கழுத்துல கத்தி வச்சு, இங்க பார் நீ வந்துட்டு உன்னை கொல்லதான் இங்க வர வச்சோம், அதுக்கு முன்னாடி உன் ஒய்ஃபை கொண்டுருவோம். ஓய் பொண்டாடி என்னாச்சு? டே அவன் என் டார்லிங்டா, என் செல்லம், ஐ லவ் யூடா, அவன் கழுத்துல கத்தி வைக்கலாமா? என்னமா சொன்னா உன் மேல பாசமே இல்லைன்ட்டு. யோ அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்றாயா, இது பேர் சேர்ந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்ட்டு அவன் ஒரு 4-5 பேரை அனுப்பிச்சு வைக்க 3 வெட்டு 4 பேர்த்த முடிச்சிட்டான் ஹீரோ. அதுக்கப்புறம் கத்தி இன்னும் 1 இன்ச்சுக்கு நெருக்கி வைக்க அவ கழுத்துல ஒரு கீரல் விழுந்தது. கழுத்து இருக்காதரா அப்படிங்கிறப்ப அந்த 4 பேர்த்த வெட்டினப்பே ஒருத்தன் ஓடிட்டான் போல, முகமுடி போட்டவன் மட்டும்தான் நிக்கிறான். என் டார்லிங்க நீ கொண்டாது என் மனசு தாங்காது, நான் போறேன் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போற மாதிரி திருப்பி ஒரு அம்பை விட்டு, அதுவும் ஹீரோயின் நெஞ்சு தொலைச்சிட்டு போற மாதிரி தான் அம்பை விடுறான், விட்டு அவனை சாகடிச்சிடறான். என்ன ஓகேவா? டீ வேணும் தாண்டா என் கைக்கு நேரம் அம்பு விட்ட, ஓ தெரிஞ்சு போச்சா, அள்ளி ரொம்ப அதிகமா இருக்குதோ. அவன் கழுத்தை கொஞ்சம் கத்தி நெருக்கி வச்ச உடனே உன்னை அறுத்துருவான்னு ஆசைப்பட்டேன், ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு, அதான் பச்சக்குன்னு சுட்டு விட்டேன். பரவாயில்ல, ஒன்று அட்டாக் பண்ணி உன்னை ஹார்ட்டை டேமேஜ் பண்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சுடலை, ஜஸ்ட் சின்ன இன்ஜுரி தான், உனக்கு இருக்குடி மாப்பு.
அப்படிங்கிறப்ப ஹீரோட தம்பி ஓடியாந்து அண்ணி அண்ணி அப்படின்னு வந்து தூக்க வரான். தம்பியே கத்திய நடுவில் வச்சு இந்த பாசம்லாம் வேணாம், அவளை நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அலேக்கா தூக்கிட்டு போறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்குது. உடனே நம்ம தம்பிக்காரன் ஓடி வந்துட்டு அந்த மருந்துல வந்துட்டு உங்களுக்கு குணமாகறத லேட் ஆகுற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ண முடியாது வாங்க அப்படின்ட்டு அலேக்கா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறான். அங்க வந்து ஹீரோ தடுத்து அன்னைக்கே சொல்லிட்டேன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ வந்துட்டு தலையிடக்கூடாது அப்படின்ட்டு. மறுபடியும் நீ வந்து தலையிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, கொண்டாவல அப்படின்ட்டு 2 பேருமே மாத்தி பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கு நடுவில் நல்ல சாக்லேட் ஜாம் மாதிரி மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறா தெரியுங்களா? ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போகும்போது நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறியா இல்லை மார்ச்சரிக்கு தூக்கிட்டு போறியா? அவன் முன்னாடி ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணாத, அவன் ஓவரா உன் மேலே அட்ராக்ட் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன கவுத்த மாதிரி அவனையும் அதை கவுக்க போறியா? உன்னை நான் கவுக்கவும் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கேருந்து நீ நார்மலாகி போயிடுவே அப்படின்ட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே அங்கே லேக்கு ஒன்று இருக்கு, அதில் வச்சு அப்படியே கழுத்தை வச்சு நிறுத்திட்டு இருக்கான். இந்த வழியை தாண்டி இன்னும் பெரிய வழியை நான் உனக்கு கொடுக்கணும். இப்போ நான் நினச்சா கூட இந்த ஆற்றுல தண்ணி நான் சாகடிச்சிருவேன். சாகடி, இதுக்கப்புறம் நான் என்ன உயிர் வாழணும்? எனக்கான எந்த ஒரு ஃப்ரீயான விஷயமும் இங்கே இல்லை. என்னை ஒவ்வொரு செகண்டை நீ குடும்பப்படுத்திட்டு இருக்க. இப்போ என்ன நான் அதில் விழுந்தா ஒரேடியாக செத்துருவேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உன்ட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே காதில் கிட்டத்தில் வந்துட்டு நான் கூட பயபுல உமாக்குமா எதுவும் கொடுக்க போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேங்க. டப்புக்குன்னு கழுத்தை பிடிச்சி நான் மட்டும் என்ன நதிக்குள்ளே போய் ஒண்டியா டூயட்டா போட போகிறேன், நீ வாடா சேர்ந்து சாவோம் அப்படின்னு டப்புக்குன்னு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு 2 பேருமே தண்ணிக்குள்ளே விழுறாங்க. நம்ம ஹீரோட தம்பியும் அந்த மேடு பிள்ளையும் கத்தி கதறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு வந்துட்டு அழுத்தி பார்க்கலாம், தண்ணி வரல. சரி இதுக்கப்புறம் லிப் லாக் பண்ணி தான் தண்ணியை உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்ட்டு வாயை வச்சு உறிஞ்சி எடுத்துடுறான். எடுத்துட்டு அந்த பைபிள் அங்கேருந்து அப்படியே நடந்து போயிடறான். டபுக்குன்னு நம்ம ஹீரோட தம்பி வந்து நின்னோன்னே கண்ணை திறந்து பார்த்தோன்னே சரி இவன் தான் காப்பாத்தனா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டா. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் வர வச்சிருக்காங்க. நம்ம பாட்டிலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தி எங்க கூட்டு வந்து நம்ம சாவடிச்சு எதுக்கு நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்துக்கிட்டு அப்படிங்கிறப்ப கரெக்டாக கண் முழிச்ச உடனே என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு ஹீரோட தம்பிகையை போய் பிடிச்சிட்டு நிற்கிறா. அவனுக்கே ஒன்றும் புரியல. ஹீரோக்கா செம காண்டாவது. ஏய் நான் தான் ஹஸ்பண்ட், நீ யாருன்னு எனக்கு தெரியலப்பா, இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட், நான் கண்ணு துந்து பார்க்கும்போது இவன் தான் இருந்தான், இவன் தான் என்னோட ஹஸ்பண்டுங்கும் போது அங்க இருக்கிற பாட்டி செம்ம காண்டாயிட்டு என் பெரிய பேரனை தான் கவுத்த, இப்போ என் சின்ன பேரனுக்கு நீ தாவறியே, இந்த மாதிரி நிறைய பத்தி இருக்கிறவங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறப்ப அங்க ஹீரோயின், ஹீரோவோட பாட்டி, ஹீரோவோட தங்கச்சி 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க போட்டு. ஹீரோக்கா செம்ம காண்டாவது. நம்ம ஹீரோட தம்பிக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கடுப்பாய் கத்திடுறான், நிறுத்துங்கடா வெண்ணலைகளா. ஹீரோயின் அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு என்ன ப்ளே பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டவக்கரை பிடிச்சி லிப் லாக் பண்ணுறான். அப்போ சொல்கிறா இப்படி பண்ணுறத பார்த்தா அவங்க இறந்து போன காதலி வருத்தப்பட மாட்டாங்களா அப்படிங்கும்போது கொண்டாடி எனக்கு தெரியும் நீ நடிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படின்ட்டு. என்ன மாதிரி பர்ஃபார்மு அவார்டே கொடுக்கலாம் போலையே. ஏன்னா என் தம்பி மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? என்கிட்ட இந்த தப்பிக்கிறதுக்காக அவனை யூஸ் பண்ண பார்க்குறேன். சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். என்ன சான்ஸு? உன்னால் முடிஞ்சா அவன் மனசை மாற்ற முடிஞ்சா இங்கேருந்து நீங்கள் 2 பேரும் எஸ்கேப் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போதே எனக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி தான் இருந்தது, என்னடா எப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோட தம்பிக்காரன் குளிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் போயிட்டு எனக்கு ஒன்றும் பைத்தியம்லாம் இல்லை, மறதிலாம் இல்லை, உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் அவன் வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்கான், என்ன காப்பாற்றுறதுக்காக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நினச்சேன், மற்றபடி உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்லை, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி போகிறாங்க. இது நின்று பார்த்துட்டு இந்த ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அவன் எழுந்து உங்களுக்கு நான் அந்த ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸை திறந்து ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்துட்டு இந்த 2 நாட்டு ஒப்பந்தத்துக்காக ஒரு சில தூதர்கள் வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நீங்க விருந்தோம்பல் கொடுக்குற மாதிரி இங்க ஒருத்தர் வராரு, அவருக்கு நீங்க பாய்சனை கலந்து கொடுக்கணும், அப்போ நீ தான் அந்த உளவாளியா அப்படின்னு சொல்றப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எனக்காக நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்காக நான் டைவர்ஸ் வாங்கி தரதோ இல்லை உங்களுக்கு வேற லைஃப் அமைச்சு தரதோ இந்த பிளானுக்கு அப்புறம் அமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல இது ஹீரோக்கு தெரியாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றான். அடுத்த நாள் அவங்க ஏற்ற மாதிரி ஹீரோட இடத்துக்கே ஒரு தூதர்கள் வராரு. அவர் வந்த உடனே நம்ம ஹீரோயின் தான் எனக்காக இந்த வெல்கம் ட்ரிங்கை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு கொடுக்குறா. அப்போ வந்துட்டு அங்க இருக்கிற இளவரசி என்னதான் இருந்தாலும் இது கோர்ட் அஃபிஷியல்ஸ் இருக்கிற இடம், இந்த இடத்துல நீ வந்துட்டு உரிமை எடுத்துக்கிறதுலாம் சரிபட்டு வராது அப்படிங்கிறப்ப ஒருத்தங்களை வெல்கம் பண்றதுக்கு நான் இப்போ வந்துட்டு தளபதியோட ஒய்ஃப், அதனால தப்பு இல்லையே அப்படின்ட்டு அந்த ட்ரிங்கை கொடுத்து குடிக்க வைக்கிற நேரத்தில் கரெக்டாக இளவரசி மறுபடியும் கட்டையை போட அந்த ட்ரிங்கை மறுபடியும் கீழே வச்சிடறாங்க. திரும்பி அந்த ஆள் எடுத்துட்டு குடிச்சிட்டு அப்படியே கக்கி கதறி விழுந்துடுறான். உடனே இளவரசி இருந்துட்டு நீ தான் அவங்களுக்கு விஷம் வச்ச அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோவும் எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வாங்க, அவருக்கு விஷம் வச்சது யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணா அது என்னோட ஒய்ஃபாவே இருந்தாலும் அதுக்கான தண்டனை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே நம்ம தம்பிக்கார பையனையும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இளவரசி யாரை ஆதாரமாக கொண்டு வராங்க, ஹீரோனோட சித்தியை தான் கொண்டு வராங்க. அவங்க வந்துட்டு ஆப்போசிட்டாக எப்பவுமே ஹீரோனுக்கு எதிராக தானே சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அப்போ ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னோட ட்ரிங்க்கை வந்துட்டு வந்த தூதரகர் குடிக்கவே கிடையாது, அவங்க இளவரசி கொடுத்த ட்ரிங்கை தான் அவர் ஃபர்ஸ்ட் குடிச்சிருக்காரு, அப்போ இளவரசி வச்சிருந்த விஷயத்துல தான் விஷம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு ஆன்டிடோட் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறான். அது கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இளவரசி ஏன் மேலேயா இந்த பழியை தூக்கி போடுற நீ அப்படின்னு சாம கடுப்பாவை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி வச்சிருந்த டீப்பா எடுத்து தரையில ஊத்தும் போது அது வந்துட்டு விஷம் இருக்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆக மொத்தத்தில்
இவ தான் என்ன ப்ளேம் பண்ண பாக்குறா அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே இப்போ இளவரசிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆல்ரெடி வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு கட்டுப்பான நம்ம இளவரசி நம்ம சித்திக்கிட்ட போயிட்டு கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க. நீ தானே சொன்ன அவளை மாட்டி விடணும் அப்படின்ட்டு, அப்ப எனக்கு தெரியாம நீ சதி வேலை பண்றியா அப்படின்ட்டு சித்தியை ஒரே போடு கழுத்தை வெட்டி விடுறாங்க. பார்த்து ஹீரோனுக்கு ஏதோ ஆயிடுமோன்ட்டு அவளோட கண்ணை மூடுறான். கண்ணை மூடும் போதே அவர் ஒரு மாதிரி கிரஷ் ரெண்டு பேத்துக்குள்ள டெவலப் ஆகுது. தூதரர்கள் வராங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி ஹீரோ வந்துட்டு இதுக்கு எல்லா விஷயத்தையும் முறிக்கிறதுக்கான ஒரு மருந்தை ரெடி பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் போல. அதனால அந்த ஆளும் பொழைச்சிக்கிறாரு. இப்போ இளவரசி மேலதான் பழி விழுது. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா நம்ம தம்பிக்கார பையபுள்ள விஷம் கொடுத்து அமுச்சு விட்டுருப்பான்ல, அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி உண்மையை சொல்லியிருக்கா. உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டிருக்காங்க. ஹீரோயினையும் அவன் நம்பணும், அதே நேரத்தில் விஷமும் வைக்கப்படணும். விஷம் வச்சாலும் வந்துட்டு அந்த தூதரருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம கேடி பையனும் கிறுக்கு பொண்ணும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. ஆக மொத்தத்தில் ஹீரோனும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. இப்போ ஹீரோயின் அப்படியே வெளியில் நின்றுட்டு இருக்கும் போது அவங்க மெய்டு வந்து தான் பேசிட்டு இருக்காங்க. வெளியில் நினைக்காதீங்க, ரொம்ப பனி பெய்யுது, அது மட்டும் இல்லாமல் சளி பிடிச்சிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த போல பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி மெய்டு கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா தான் காட்டுறாங்கப்பா சைனீஸ் ட்ராமாவில். உடனே உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்திலேயே நம்ம ஹீரோட தம்பி அங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை உள்ள போக சொல்லிட்டு என்ன விஷயமா இங்கே வந்து அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கும்போது, நீங்கள் நம்ம டீல் மாதிரி கரெக்டாக பண்ணிட்டீங்க, நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க, இப்போ நம்ம டீலுக்கு வருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வெத்து பத்திரம் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அதில் வந்துட்டு ஹீரோட முத்திரன்னு ஒரு பர்டிகுலர் முத்திரை இருக்கும், அது அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த முத்திரையை வந்துட்டு உங்களை திருடிட்டுலாம் நான் வர சொல்லலை, அதில் வந்துட்டு ஒரு சீலை வச்சு எடுத்துட்டு வாங்க, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சரி நீ சொல்றதை நான் செய்கிறேன், ஆனால் நம்ம போட்ட டீல் படி எனக்காக நீ பண்ணுவல்ல, நீங்கள் அந்த லெட்டரில் மட்டும் சீலை மட்டும் வச்சு எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் போயிட்டு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த முத்திரையை தேடிட்டு இருக்கா. ஹீரோ வழக்கம் போல கழுத்தை பிடிச்ச உடனே நைட் நேரத்தில் வந்து என்ன திட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க 3 அப்படின்னு கேட்குறான். இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியில இடியும் மின்னலுமா இருக்கு, கொஞ்சம் பயமா இருந்தது, அதனால வந்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ஓஹோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற காதலியே எழுந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க, அப்படி உங்களுக்கும் துணையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச வேற வழியே இல்லாமல் அந்த நேரத்தில் உமா கொடுக்க ஆரம்பிச்சிடறா. அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட காட்டாதன்ட்டு பிடிச்சி கடைச்சி வச்சிடறான். இப்போ அவன் அங்கேருந்து பயந்து ஓடுறா. ஆனால் இதை எல்லாத்தையுமே நம்ம தம்பிக்கார பையன் ஒளிஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கான். எங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறாங்களோ என்னமோ அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குரூப் வருதுன்னு சொன்னல, அந்த குரூப் வந்திருக்காங்க. இதுல என்னன்னா இளவரசி மேல பழி விழுந்ததா சொன்னாங்கல்ல, அது எப்படியோ பழி இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சு எந்த பக்கமும் விஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தீர்ப்பை சொல்லி இளவரசிங்கிறதெல்லாம் தப்பிக்க வச்சிட்டாங்க. இப்போ இளவரசி தான் அந்த மாநாடுக்கு தலைமை ஏற்கிறாங்க. அது மாநாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்தில் அவங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல விஷம் குடிச்ச நம்ம தூதர்களும் ரொம்ப தேங்க்ஸ் இளவரசி அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஷம் வச்சவக்கிட்ட மறுபடியும் நல்லபடியாக பேசுறாங்க பார்த்தீங்களா. அப்போ இளவரசிக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல செம்ம காண்டு. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த காட்டுல போயிட்டு வேட்டையாடுற விதமா நம்ம ரெண்டு பேரும் சமாதான உடன்படிக்கையை பண்ணிக்கலாம். எங்கள ரொம்ப வேட்டையாடுறதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வேட்டையாடுவாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரு அரிய வகை விலங்கு இருக்கு, அதை போயிட்டு நீங்க வேட்டையாடிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேத்துக்கும் போட்டி பொறாமையை கிளப்பி விட அவங்க ரெண்டு பேரும் குதிரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க காட்டுக்குள்ள. அப்ப போகும்போதே சொல்லிட்டு போறான் ஹீரோயினை, நான் வர வரைக்கும் பத்திரமா நீ இங்கேயே இரு அப்படின்னு தான் சொல்லிட்டு போறான். அவளுக்கு என்ன டவுட்னா என்ன திடீர்னு நம்ம மேல அக்கறையெல்லாம் பேசுறான், நைட்டு தான் பிடிச்சி கடிச்சு வச்சான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ஹீரோ காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இளவரசி பயவல என்ன பண்ணுதுன்னா ஹீரோயினை பார்த்து நீ செத்தடி அப்படிங்கிற ஒரு சைகையை காட்டுது. என்னடான்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு குதிரை நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு ஓடி வருது. நம்ம தம்பிகார பயவலையும் கண்டுக்காம போறான். அதுக்கப்புறம் பார்த்தா காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடிட்டு இருக்கா ஹீரோயின். பின்னாடியே இவ ஒரு குதிரையில ஏறி வந்து இளவரசி அம்பு விட்டு ஹீரோயினை கொல்ல பார்த்துட்டு இருக்கா. எங்க தப்பிச்சு ஓடுற, என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாமா, ஒரு சாதாரணமான அமைச்சரோட பொண்ணு என்ன நீ எதுக்கலாமா, அது மட்டும் இல்லாம என் மேல பழிய போட்டல, உன்னை இங்கேயே கொன்னு போட போறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி என்ன கொலை போட்டு நீ தப்பிக்க முடியும், சேச்சா நான் எங்க கொன்னேன், உன்னை ஒரு குதிரை விரட்டிட்டு வரதை எல்லாமே பார்த்தாங்க. அந்த குதிரை விரட்டிட்டு வந்தப்ப அந்த குதிரை போட்ட உன்னை மிதிச்சு நீ இறந்துட்ட, உன்னோட பாடி கிடைக்கலன்னு சொன்னா நம்ம தானே போறாங்க, நான் இளவரசி, நான் சொன்ன நம்ப மாட்டாங்களா, நீ குதிரையை வச்சு இவ்வளவு பண்றேன்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோவோட காதலி செத்ததுல கூட உன்னோட பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்ல, ஓஹோ நீ கரெக்டா கெஸ் பண்ணிட்ட, நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கோம் அப்படிங்கறதால நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஆமா நான் அவனை ரொம்ப லவ் பண்ணேன், பயப்புள்ள 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்னொருத்தைய போய் மீட் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அந்த புள்ள ஏதோ அனாதையம்மா, ஒரு அனாதை எனக்கு எப்படி ஈக்குவலா வர முடியும், அதனாலதான் நானே குதிரைக்கு வெறி பிடிக்க வச்சேன், நானே அவளை தள்ளி விட்டேன், அவ விழுந்து செத்து போனா.
இப்போ நீ ஓடி போய் சாக போற அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டு கரெக்டா வரும்போது இதெல்லாம் நல்லா தெளிவா கேட்டுக்கிட்டல, காது ஒண்ணு அது ஒண்ணும் செவிடா போலையே அப்படிங்கும்போது கரெக்டா ஹீரோ வந்து கத்தி எடுத்து வச்சுட்டு நிக்கிறான். ஆக மொத்தத்துல ஹீரோயின் பக்கா பிளான் பண்ணிட்டா. ஆக மொத்தத்துல என்னோட லவ்வரை கொண்டது நீதான். இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, அவ பொய் சொல்றா, நீ அதை நம்பாத அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னமும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பத்தியா இளவரசி. ஓஹோ, அப்ப அந்த அளவுக்கு தெளிவாயிட்டீங்களா நீங்க 2 பேருமே? ஓகே, இருந்துட்டு போகட்டும், நான் உன்னை லாஸ் பண்ணதாவே நினைச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒரு இளவரசி ஒரு சப்பையான ஒரு பொண்ணுகிட்ட தோத்து போறதா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு சாதாரணமான பொண்ணை கொல்லும் போதே நினைக்கிறேன் நீ இளவரசி பட்டத்துக்கு தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ட்ரெயினான அம்பு விடுறவங்க, முடிஞ்சா தப்பிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்புட போற நேரத்துல ஹீரோ கரெக்டா வந்துட்டு ஒரு குண்டை போட்டு ஹீரோனை இழுத்துட்டு தப்பிச்சு விட பாக்குறான். அப்படி ஓடும் பொழுது அங்க இருக்கிற எல்லாமே அம்ப சதக்குன்னு விடுறாங்க. ஒரு அம்பு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேல அட்டாக் பண்ண வருது. அந்த நேரத்துல ஹீரோ பயபுல குறுக்க போந்து அந்த அம்பை அவன் வாங்கிக்கிறான். இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தாங்கி பிடிச்சிட்டு அவங்க போய் இருட்டுற நேரம் ஆகி போயிடுது. அவங்க போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகிறாங்க ஒரு குகைக்குள்ள. இங்க பார்த்தா இளவரசி வந்துட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்கா. இன்னுமாடா அந்த 2 பேர்த்த கொல்லல, எனக்கு காண்டாகுது, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்களா அப்படிங்கிற மாதிரி இவ கத்திட்டு இருக்க நேரம் இவளை யாரோ கொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா யாரு கொன்னாங்க அப்படிங்கிறத காமிக்கல. அங்க பார்த்தா குகைக்குள்ள இருக்கும்போது நீ இன்னும் என்னோட ஒய்ஃபா தான் இருக்க, என்னை விட்டு இப்ப தப்பிச்சு போலான்னு நினைக்கவே நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னும் இவன் திருந்தலாமாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினா தான் யோசிக்கிறா, இந்த நேரத்துல இவனை நம்ம விட்டுட்டு எஸ்கேப் ஆனா இவனும் இப்படியே செத்து போயிடுவான், இருந்தாலும் நம்ம உயிரை காப்பாற்ற தான் இவன் அம்பு வாங்கியிருக்கான், அதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கடை என்ன தப்பிச்சு போலான்னு பார்த்துட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சரி அந்த அம்பை புடுங்கு. என்னது அந்த அம்பை புடுங்கு? இல்ல நான் உனக்கு கேட்கட்டா, இந்த நிலைமையில நீ என்ன கேட்க போற? இல்ல இப்படியே உன்னை விட்டுட்டு ஓடிட்டேனா நான் பண்ணுவேன், அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட மாட்டேன், அந்த அம்பை புடுங்கும்போது அவளும் அந்த அம்பை புடுங்குறா. ரத்தம்லாம் தெரியுது அவன் மேல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மயக்கம் போட்டு ஒரு மாதிரி இருக்கும்போது அவ உடம்பு ரொம்ப சூடாகுது, ஃபீவர் அதிகமாயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த நேரத்துலயும் பாடியில செக் பண்ணி பாக்குறா, ஏதாவது முத்திரை இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஃபீவர் ரொம்ப அதிகமாக அடிக்குதுன்னு தெரிஞ்சோன்னே இந்த நிலைமையில அவனால நம்மள ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா இவ ஓட ஆரம்பிச்ச நேரத்திலேயே அவன் மயக்கத்துல கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஹீரோயினை வந்து பாதுகாப்பேன், அது மட்டும் இல்லாம அவன் மேல இருக்கிற கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா சொல்ல ஆரம்பிச்ச நேரம் இவ பின்னங்கால் பொருளிடப்படுற அளவுக்கு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறா, இப்போ அவன் செத்து போயிட்டான், நான் எங்க ஓடி போனாலும் என்ன பிடிச்சிருவாங்க, என்ன ஒரு விதவையாக்கி அந்த குடும்பத்திலேயே உட்கார வச்சிருவாங்க, ஆக நான் ஃப்ரீ பேர்டா இருக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு இவனை சாக விட்டோம்னா நம்மளை சங்கூதி விடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் இங்கே வரா திரும்பி. அதே நேரம் ஒரு பாம்பு வந்து நம்ம ஹீரோவை போட வர கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு தீப்பந்தத்தை எடுத்து அதை அட்டாக் பண்ணி தூக்கி எறிய இதை திருச்சா பிடிச்சான்னு எழுந்திரிச்சுக்கிறான். எழுந்திரிச்சிட்டு பார்த்தா இவன் ஏதோ தண்ணி எடுக்க போன மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து இங்கே அப்படியே ஹீரோ என்னை விட்டு நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் நான் என்னால தான் உனக்கு பாதுகாப்பு இல்லவே இல்லையே, உன்னால பாதுகாப்பு இல்லை தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே இருக்கிற வர விலங்குகளை துரத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது இந்த ரணகலத்துலேயும் உன் வாய் கொழுப்பு குறையில பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை கொஞ்சம் அணைச்சிக்கிறான். அணைச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது ஹீரோவை பார்க்கும்போது. அப்படியே பனிக்கல் பெய்ய ஆரம்பிக்குது. இந்த சைனீஸ் ட்ராமாவில் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஃபீவர் வந்தால் ஒரு சாரிடேனோ அனாசினோ இல்லை டப்பா டப்பாக விஷமும் மயக்க மருந்து வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி சேஃப்டி ஏதாவது டப்பா எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறது தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி தெரியுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னே 2 பேரும் ஒன்றா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க. அப்படியே ஹீரோ எழுந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் அவன் மேலே கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்ஸ் வருது. அவளும் அப்படியே டபக்குன்னு எழுந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் சரி பனி ரொம்ப அதிகமாக பெய்யுது அப்படின்ட்டு ஹீரோவை தாங்கி பிடிச்ச மாதிரியே போயிட்டு இருக்கா. அவன் போக போக அங்கே பனி அதிகமாக இருக்கிறதால அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டுலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப வீக்காக தெரிகிறான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான்னா, உன்கிட்ட உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற மோதிரத்தை உன்னை கழட்டி அவகிட்ட கொடுக்குறான். கொடுக்கும்போது அதில் தான் அந்த முத்திரை இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி காட்டிட்டு, இப்போ சப்போஸ் நம்ம போகும்போது நான் ஏதாவது இறந்துட்டேனா அப்படின்னு இந்த முத்திரையை எடுத்துக்கொண்டு நீ காட்டினா அவரே புரிஞ்சுப்பாரு. அவன் ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி சொல்கிறான், அவரே உன்னை புரிஞ்சுப்பாரு, ஓ மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சப்போஸ் நானே உயிரோட வந்துட்டேன் அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ ஹீரோவுக்கு கொண்டு பேரரசர் முன்னாடி கொண்டு நிப்பாட்டிடுறா. ஆனால் அங்கே நடக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, இளவரசியை கொன்ன கோவத்தில் பேரரசர் செம்ம காண்டில் இருக்காரு. கொன்னது யாருன்னு பார்த்தா நம்ம தூதரகர் தான் அப்படின்ட்டு அவரை பிடிச்சி வச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இளவரசியை யார் கொன்னா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அவங்க கொன்னதுக்கு அப்புறம் இளவரசி அவரோட கூடாரத்தில் போட்டிருக்காங்க. 2 பேத்தையும் இப்போ கைது பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு பொறுப்பு நான் தான், எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க, இளவரசியை யாரு கொன்னா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாம், இது நம்ம 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பேரரசரும்
நான் தங்கையை இழந்த வழியில இருக்கேன், அது வெறுப்பா மாறுறதுக்குள்ளார சீக்கிரம் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்துட்டு மருந்து போட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அவன் கொடுத்த மோதிரத்தை மறுபடியும் வாங்கிட்டான். என்னடா அப்படி பொசுக்குன்னு வாங்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கும்போது உன்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக? நீ என்னோட காதலியை கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி தான் உன் மேலே கோவப்பட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஓஹோ, அப்போ இப்போ என்ன அன்பாக பார்த்துக்க போறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. நீ அதுக்கப்புறம் பண்ண இரிட்டேட்டிங்கான விஷயத்துக்குலாம் உன்னை இன்னும் வச்சு செய்யணும்னு தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ பாவம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போகிறேன். ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த கண்ணு மோதிரத்து மேலே தான் இருக்குது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஹீரோ இருந்துட்டு, நீ கொஞ்சம் என் கூடயே இருக்க முடியுமா? ஏன் ஏன் நான் உன்னை எதுவும் பண்ணிடுவேன்னு உனக்கு பயம் இல்லையா? அது இல்லை, எனக்கு என்னமோ கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இளவரசியை வேற யார் கொண்டதுன்னு தெரியல, உனக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் கேட்குறா, என் மேலே அவ்வளோ அக்கறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா தான் தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைஸாக கையில் இருக்கிற போது தாட்டையை போடலான்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுற அப்படின்ட்டு டபுக்குன்னு கண்ணு முடிச்சுக்கிறான். இல்லை, எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்க கையை தான் அப்படி இருக்கமா பிடிச்சிட்டு தூங்குவேன், எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் நம்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்படியோ மோதிரத்தை சுட்டு அதில் இந்த சீலை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோட தம்பிகிட்ட கொடுத்த உடனே, பரவாயில்ல, அழகு மிக ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அது என் அண்ணன் விஷயத்துலையும் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், நீ சொன்ன மாதிரி செய்வ அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இல்லை நீங்கள் புத்திசாலி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்னோட பேச்சை நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அடுத்த நாள் வந்துட்டு பேரரசர் கொடுத்த அந்த அவகாசம் முடிகிறது. கரெக்டாக ஹீரோ போயிட்டு அவனோட ரிப்போர்ட்டை கொடுக்குறான். என்னன்னா, பேரரசே தூதரர் வந்துட்டு இளவரசியை கொண்டு இருக்க வாய்ப்பு கிடையாதுங்கும்போது அதுக்கான ஆதாரங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எப்படி சொல்றேன்? இல்ல, இளவரசி உடம்புல இருந்த காயங்கள் எல்லாமே அவங்க செத்தத்துக்கு அப்புறம் வந்த காயங்கள் மாதிரி தான் இருக்கு. யாரோ அவங்கள கொன்னு அதுக்கப்புறம் காட்டு வழியை இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல கீறல் விழுந்து வெளியில வந்த ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. தூதர்கள் தான் கொன்னாருன்னா அவரு அட்டாக் பண்ணும்போது அந்த ரத்தம் வந்துட்டு உயிரோட இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு அது வேற மாதிரி வரும். ஆனா இது வந்துட்டு ஆல்ரெடி சாகப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரத்தம் வெளியில வந்திருக்கு. அதனால இதை அவர் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப கரெக்டாக நம்ம பேரரசோட அம்மா அவங்க வராங்க. நீ சொல்கிறத நானும் நம்புகிறேன், இது 2 நாட்டுக்கும் மத்தியில் நடக்கிற பிரச்சனையில் வேற யாரோ ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதுக்காக தூதரகரையும் மன்னிச்சு விட முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட் வருது. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஆப்போசிட் நாட்டோட சேர்ந்து கொஞ்சம் லஞ்சம் வாங்கினதாகவும் அதுக்கப்புறம் நம்ம படைகளை வந்துட்டு கொஞ்சம் திரும்பி வர சொன்னதாகவும் இப்போ வந்து தூதரகர் அவங்க 2 பேரும் கூட்டு சதி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம தான் லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு சதி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பம்பிக்கார பையப்புல பக்காவா பண்ணிட்டான். பண்ணதுக்கு அப்புறம் பேரரசர் கட்டுப்பாயிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஹீரோவை இழுத்துட்டு போனாலும் அவன் திரும்பி ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட முடியை பிடிச்சி கழுத்தை அப்படியே பிடிச்சி பின்னாடி இழுத்து, நான் அவனை நம்பினத்துக்கு நீ என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டல, இனிமேல் நீ ஃப்ரீயா இருக்கலாம் நீ நினைக்கிறியா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவையும் அந்த பக்கத்து இருக்காருல்ல அவரையும் கொண்டு போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டு முகமூடி போட்டு கழுத்தை வெட்டி சாகடிச்சிடுறானுங்க. இப்போதான் தம்பிக்காரனுக்கு இருந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. அந்த ஒரு டைம் வந்துட்டு ஹீரோனை கடத்திட்டு போய் வச்சிருப்பாங்க, அங்கேருந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆகி போடுவான் எதிரில அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொன்னல, அவனும் நம்ம ஹீரோட தம்பி தான். 2 பேரும் சேர்ந்து குடியாக குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சீக்கிரட்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா ஆப்போசிட் நாட்டுக்காரருக்கு வந்துட்டு அந்த இதுல சமாதானத்துல உடன்பாடு இல்லையா, அதனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அதுக்கப்புறம் இதையெல்லாம் ஹீரோயின் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இதை தெரிஞ்சு நம்ம தம்பிக்கார பயப்புள்ள வெளியில வந்து கழுத்துல கத்தி வைக்கிறான். நீ என்னை காப்பாத்தி விடுறேன்னு சொன்னேன், இப்ப கழுத்துல கத்தி வச்சா என்ன லாஜிக்கு? இல்ல, எனக்கு புத்திசாலிகளை ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்க அழகு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால நான் வந்துட்டு ஏதாவது தப்பா பண்ணிடக்கூடாதுல அப்படிங்கிறதுக்காக கத்தி எடுத்து கழுத்தை வெட்ட போற நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ பயப்புலதான் உள்ள வந்து நிக்கிறான். ஆக மொத்தத்துல இது இவங்களோட மாஸ்டர் பிளான். இதை நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவனும் கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த எபிசோடோட எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் ஹீரோட தம்பி தான் எல்லா வேலையும் பண்ணாங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு போச்சு. செம்ம கடுப்பாயிட்டு, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் உனக்கு தான் கிடைச்சிது, அதனால தான் உன் மேலே பொறாமையாக இருந்தேன் அப்படின்னு கத்தி எடுத்து வெட்ட போக பின்னாடிலேருந்து ஹீரோயின் ஒரு கத்தி வச்சு சொருகிடுறா ஹீரோவை காப்பாற்ற. அவன் அந்த குத்துன ஷாக்லேயே அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழ, அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு போயிட்டு, என்ன ரொம்ப பயந்துட்டியா? அப்படி இல்லை அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல அவள் கொஞ்சம் பதட்டத்திலேயே தான் இருக்கா. எனக்காக நீ இவ்வளோ பண்ணுறியா? அப்படி ஒன்றும் இல்லை, ஏதோ தோணுச்சு, அதனால தான் நான் உன்கிட்ட நான் ரொம்ப மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப உன்ட்ட கோபமாக நடந்துக்கிட்டேன், உனக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சேன், கடித்தேன், நீ தான் எனக்கு கடிச்ச அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே நடந்துச்சு. ஆனால் இது எல்லாமே உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன் மேலே கோவம் வரல. இந்த வார்த்தையை நீ மறுபடியும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா?
எதுக்கு அப்படி கேட்குற? இல்ல ஏன்னா நான் திரும்பி உனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்படியே 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா லவ் டெவலப் ஆகுது. அவளுக்கும் புரியுது. பயவுள்ள ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் ஹீரோவை பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்றா. அவனும் அப்படியே கரெக்ட்டா மண்டி போட்டு, அப்படியே லவ் அப்படியே 2 பேரும் கண்ணாலேயே பரிமாறிட்டு இருக்கும்போது, வெளியில பனி பெய்யுது. பனி பெய்யறது வந்துட்டு ஹீரோனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அவ அப்படி பனி பெய்யறத ரசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, "உனக்கு பனி பெய்யறதுனா ரொம்ப பிடிக்குமா?" எனக்கு பிடிக்கும். எங்க அப்பா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா ஒரு இடத்துக்கு மாறி போனாங்க. ஆல்ரெடி அங்க ஒரு பாலைவனம். பாலைவனத்துல பனி பொழிஞ்சத நான் அவ்வளோ ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நான் ரொம்ப சின்ன பிள்ளையா வேற இருந்தேனா, எங்க அம்மாவும் கூட இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருந்தது. அப்போ வந்துட்டு அங்க இருக்கிற பனிய வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன் அப்படிங்கிற மாரி, அவ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளும் இதே மாரி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி அவ நெனச்சுக்கிட்டு பார்க்கும்போது, ஹீரோ இறந்து போன காதலி வந்துட்டு அப்படியே இவளோட உருவத்துல அப்படியே தெரியிறாய்ங்க. அந்த பொண்ணும் இப்படி தான் சொல்லியிருக்கும் போல. நான் பனியெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அப்படியே என்னோட நாக்கெல்லாம் அதில ஒட்டிக்கிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றப்ப, அப்படியே ஹீரோவும் மெய்மறந்து எனக்கும் சொல்லியிருக்காய்ங்க. அவ எப்படி இருப்பான்னா, அப்படிங்கிற மாரி அவனோட காதலி அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே இருக்கான். என்னன்னா, அவளோட பேச்சும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முடி, அதுக்கப்புறம் அவளோட கண்ணு, அப்புறம் வந்துட்டு அவளோட ஹேர் பின்னு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கா. அவ அந்த பனியில நடந்து வருவா. அவ வந்துட்டு 2 ஹேர் பின் யூஸ் பண்ணுவா. அது வந்துட்டு அவ அழக இன்னும் அதிகமாக்கி குடுக்கும். அப்படிங்கிற மாரி தானே அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி, அவ ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கா. அதே நேரத்த அப்படியே ஹீரோவும் அங்க பார்க்குறான். அந்த இறந்து போனதா நெனைச்சாங்கல்ல ஒரு பொண்ணு, ஹீரோவோட லவர். அந்த பொண்ணு உயிரோட நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஹீரோவ பார்த்த உடனே அந்த பனிக்கு புடிச்சிருப்பாங்கல்ல கொட, அத கீழ போட்டு அப்படியே ஹீரோ பக்கம் வருது. இப்பதான்டா 2 பேத்துக்கும் லவ் டெவலப் மாரி காட்டுனீங்க. அதுக்குள்ள அடுத்த சக்காத்தி சண்டைய கொண்டு வந்துட்டீங்களா? இப்ப வந்துட்டு நீ உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாரி அவன் சாக்குல பார்க்க, அவ நான் உன்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபிறவி எடுத்து வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்ல, என்னதான் சக்காத்தி சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னாலும் ஹீரோயினுக்கு லைட்டா கொஞ்சம் பொசசிவ் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பாட்டியும் தங்கச்சியும் ரொம்ப ஐயோ நீங்களா வந்துட்டீங்களா? நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்ப ஹீரோயின் ஒரு பாயிண்டா ஒரு கேள்வி கேட்கிறா. எப்படி இறந்து போன நீங்க உயிரோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, நான் வந்துட்டு இவங்களை ஒரு கோவில்ல தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட பாட்டி ஒரு உருட்ட உருட்ட, அதெல்லாம் தெய்வீக கலை இருக்கிறவங்க மட்டும்தான் உயிரோட திரும்பி வர முடியும். சரி இவ்வளோ கேள்வி கேட்குறியே நீ யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸபிள் கேட்க, கரெக்டாக நம்ம வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைக்கு சாக்கா போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்க தெளிவாக பேசி டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வெளியில போறேன் அப்படின்னு ஐஸுக்காக கலந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே எப்படி நான் உனக்கு காக்க வச்சது தப்பு தான், உன் காதலை நான் அக்செப்ட் பண்ணிக்காம அப்படின்னு இல்லை, கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்பட்டது, அந்த இடத்துல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் நான் உயிரோட வந்ததே பெரிய விஷயம், இப்போ வந்ததே நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவன் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவகிட்ட கொஞ்சம் லவ்வா பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அவன் கையெல்லாம் பிடிக்கும்போது லைட்டாக கையை எடுத்து விட்டுட்டு, நீ என்னோட காதலாக இருக்கலாம், முன்னாள் காதலாக இருக்கலாம், நீ இறந்து போயிட்ட, அது எனக்கு வருத்தம் தான், நீ திரும்பி வந்தது கூட எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் அதுலேயே எனக்கு ஒரு சில டவுட்டுகள் இருக்கு, எப்படி கொஞ்ச நாளில் நீ உயிரோட வந்த அப்படின்ட்டு நான் நிறைய விஷயத்த மறந்துட்டேன், ஆனால் உன்னை மட்டும் நான் மறைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ, நான் இப்போ வந்துட்டு இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட், அது எனக்கு எப்படி நான் இதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், இல்லை நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கட்டி பிடிக்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ இங்கே இரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு, ஆனால் நான் இப்போ இன்னொருத்தையோட ஹஸ்பண்ட், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு பார்த்தா ஒரு லெட்டர் எடுத்து வச்சிருக்கிறா ஹீரோயின். எல்லா லெட்டர்னா டைவர்ஸ் லெட்டர். ஹீரோயின் வந்தோடனே எதுக்கு இப்போ இந்த லெட்டர் எடுத்து வச்சிருக்கேன், இல்லை அதான் உங்கள் காதலி வந்துட்டாங்க, நான் எதுக்கு நடுவில் குறுக்க கரடி மாதிரி, நான் வந்துட்டு என் லைஃப்பை பார்த்துட்டு போகல, அப்போ என்னை விட்டு போக தான் நீ நினச்சிட்டு இருக்கியா? போக தான், எனக்கு ஒரு லைஃப் இருக்கும், நான் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் வந்துட்டு இப்போ உன்னை போக வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு டப்புக்குன்னு கையை பிடிச்சி மடியில் படுக்க வச்சுட்டு, இது போக வேணான்னு சொல்லுவியா? அதெல்லாம் முடியாது, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்ட, அது மட்டும் இல்லாமல் என் மேலே தப்பும் இல்லை, செத்தன்னு சொன்ன வேற உயிரோட வந்துட்டா, நான் கொலையாளியும் இல்லை, ஆக மொத்தத்தில் நான் ஃப்ரீ ஆகிட்டேன், அதனால உன்கிட்ட இருந்தும் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, அவளுக்கு பின்னாடி இருக்கிற சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒய்ஃபா கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ இப்போ மறுபடியும் உனக்கு நான் நடிச்சு ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம் நடிச்சு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனோட ரூம்குள்ளேயே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வைக்கிறான். என்ன ஹெல்ப் பண்ணுற? ஆமாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒரே ரூம்குள்ள தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரே பெட்டில் தான் தூங்கணும், வேணா கேப் வேணா வச்சுட்டு நடுவில் தலைவணி வேணா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே 2 பேரும் அப்படி ஸ்டே பண்ணி தூங்கிட்டு இருக்கிறப்ப எட்டி நின்று நம்ம எக்ஸ் புள்ள வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கு போல, உடனே ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ற மாதிரி பண்றான். அவன் ஒரு டைம் கடிச்சு வச்சான்ல, இப்போ இதை இவளும் புரிஞ்சுக்கிட்டு இவ ஒரு டைம் கடிச்சு வைக்கிறா. ஆக மொத்தத்தில் 2 பேரும் கடிச்சு வைக்கிறதையே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இப்படி எல்லாம் கிஸ் பண்ணி ரெக்கார்டா கிஸ் பண்ணா ரொமான்டிக் கிஸுக்கு இருந்தான வேல்யூ போச்சடா அவங்களால அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம தூதரகர் இருக்கார்ல, அவரும் நல்லபடியா நம்ம ஹீரோ கிட்ட பேசி அங்கிருந்து நான் ஒரு நல்ல முடிவு எடுத்து நான் திரும்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஏன்னா நிறைய விஷயத்துல காப்பாத்தி விட்டுருக்காங்களா, அதனால போத்துட்டு இருந்த எக்ஸ் எப்படி என்னோட ஆளு நீ ஆட்டையை போட்டு நீ இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை குட்டு குட்டுன்னு அங்கேருந்து ஓடிடுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் போயிட்டு இவங்க நம்ம எக்ஸை புதைச்சாங்களே அந்த சவப்பெட்டியை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்துட்டு டெட் பாடி இல்ல. என்னதான் இது, என்னதான் தெய்வீகத்திலிருந்து அவங்க வந்திருந்தாலும் பாடி காணாம போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அப்புறம் அவங்க
புதைச்சாங்களா அவங்க 2 பேத்தையும் போய் தனியா விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அமுச்சு வச்சிடறான். அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது மெய்டுப்புல வந்துட்டு என்ன நைட்டு ரொம்ப ஜாலியா ஒண்ணா இருந்தீங்க போல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கடி வாங்கினதான் மிச்சம், என்னது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ ஏமா ரொம்ப நோன்ற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம எக்ஸப்புள்ள அவ மெய்டோட வந்த உடனே வணக்கம் சகோதரி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட மெய்டு எங்க முதலாளி அம்மாவுக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்ல, அவங்க சிங்கிள் தான், அப்புறம் எப்படி நீங்க சகோதரின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம எக்ஸோட மெய்டு இருந்துட்டு எப்படி இருந்தாலும் இப்போ வந்துட்டு உங்க எஜமான், அதாவது உங்க எஜமானோட ஹஸ்பண்டை இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சுத்தி பரவிட்டு இருக்கு, எப்படி இருந்தாலும் முதல்ல வந்துட்டு எங்க எஜமானி தான் இடம் பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே நம்ம எக்ஸ் பயப்புல சீச்சி நீ அப்படிலாம் ரொம்ப கோவப்பட்டுறாத, என்னோட மெய்டு வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனா பேசிடுவா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மனசுல எதுவும் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியா அம்மா கொஞ்சமா எங்க அப்படின்ட்டு பொல்லேர்னு வராற, நீ என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்ட, அதாவது என் ஹீரோவோட ஒய்ஃப், அப்ப நீ மரியாதையாக தான் நீ கூப்பிட்ட, அப்போ உனக்கு ஒரு சில விஷயத்தை நான் கத்து தரணும் தானே, ஓவரா வாய் இருக்கக்கூடாது, வாய் இருந்தா நாக்க துண்டா வெட்டிடுவேன், நீ இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கிறதால உன்னோட எஜமானி அம்மாவுக்கும் பிரச்சனை ஆகுதுல, எனக்கு என்ன பிரச்சனை ஆகுது, என் ஹஸ்பண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, என்ன முடிவு எடுத்திருக்காரு, உங்க தங்கச்சியா தத்தெடுத்துக்கிறன்னு முடிவு எடுத்திருக்காரு, இது ஆமா உங்களை தங்கச்சியா தத்தெடுத்துக்கிற முடிவு எடுத்திருக்காரு, அதனால நீங்க இனிமேல் வந்துட்டு என்ன அண்ணினே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் பயப்புள்ளைக்கா பத்துக்குன்னு பதறது செதறது இதையும் வெடிக்குது. அவ அங்க இருந்து கண் கலங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பாட்டிக்கு டென்ஷன் ஆயிடுது, ஹீரோயினை போட்டு வருவாருன்னு வருத்திட்டு இருக்காங்க, என்ன அந்த புள்ள மனசை இப்படி காயப்படுத்துற, என்ன இருந்தாலும் நீ வந்துட்டு வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கஷ்டப்படுத்த, ஆமா ஆமா இவங்களுக்கு தான் பொண்டாட்டிக்கும் இப்போ வந்த பொண்ணுக்குமே வித்தியாசம் தெரியல, உங்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு உண்டான ரெஸ்பெக்டே இல்லை போறிய, அது எப்படி உங்க பேரனுக்கே நீங்க இப்படி ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கடுப்பேற்றிட்டு அப்படியே டிங் அந்த டிங்கிறது அந்த ஹீரோனோட மெய்டு பேரு. இப்போ நான் ஒரு பெல் அடிக்க போறேன், இவங்களுக்கு பெல்லுனா நான் ஒரு நடிப்பு நடிக்க போறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு பிளான் பண்றா. அங்க பார்த்தா ஹீரோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ் பைப்ல ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு நீங்க என்ன வந்துட்டு தங்கச்சியா தத்தெடுத்துக்க போறீங்களாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓஹோ பைப்ல ஏதோ வேலை பார்த்து விட்டுருக்கா, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆக மொத்தத்தில் இவனும் நம்மளை விட்டு போய் தான் ஆகணும், நம்மளும் அவ வழியிலேயே போவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அது வந்துட்டு அப்படிலாம் எடுத்துக்காத, நம்ம மனசுல இருந்த காதல நான் ஒத்துக்காதது என்னோட தப்பு தான், ஆனா ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் நான் ரிக்ரெட் பண்றதுக்காக நான் என்ன வழி அனுபவிச்சேன் தெரியுமா அப்படின்ட்டு இனிமேல் நான் உன்னை விட தயாரா இல்லைன்ட்டு அந்த பொருளை எக்கி கிசரிக்க போகும்போது அங்கிருந்து ஹீரோயின் டொபுன்னு ஓடி வந்துட்டு, கோபால் நீங்க எனக்கு துரோகம் பண்ணலாமா கோபால், என்ன இருந்தாலும் நான் உங்க மனைவி இல்லையா கோபால், இப்படி ஒரு துரோகத்தை நீங்க எனக்கு பண்ணலாமா, சீட் பண்ணிட்டீங்களே கோபால், இது கோபாலா இவையா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, கட்டுன பொண்டாட்டி நான் இருக்கும்போது இப்போ வந்து லவருக்கு கிஸ் கொடுக்க போறிய கோபால் அப்படின்னு சொல்லும்போது அந்த பயப்புல எக்ஸ் பயப்புல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு அறைய போறா, அப்புறம் இருந்துட்டு ஒன்னரைஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு போலேருந்து ஹீரோக்கு ஒரு அறைய விட்டு, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், தூய லவ் உன் மேலே வச்சிருந்தேன், அந்த தூய சக்தியை இப்படி தீய சக்தியா மாத்திட்டியே, என்னை ஏமாத்திட்டியே, நான் இங்கேருந்து கன்னியாஸ்திரியா போறேன் கோபால் கோபால் அப்படின்ட்டு தொப்புன்னு ஓடி ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஓடுறா. அங்க வெளியில போய் பார்த்தா மெய்டுப்புள்ள கத்தி கதறா, ஐயோ உங்களுக்கு எது கஷ்டமாயி போச்சா, சீச்சி கஷ்டமா கண்ணு வேர்க்குதான் பாரு, அழுகைய வர வரைக்கும் கிளிசரினா அள்ளி ஊத்திருக்கேன், வேர்த்தா கூட கண்ணு தண்ணி வந்துடும் போல, இதுல வரமாட்டேங்குது, அப்ப இதெல்லாம் நடிப்பா, நான் தான் நடிக்கிறேன்னு சொன்னோம்ல, அப்படியே அங்கேருந்து அப்படியே பதறிட்டு ஹீரோ ஓடி வருவான் பாரு, ஆமா ஓடி வராரு, இப்ப பர்ஃபார்ம மட்டும் பாரு அப்படின்ட்டு நான் போறேன் சாக போறேன் அப்படிங்கும்போது, ஏய் ஓரா நடிக்காதடி, நீ தானே சொன்ன அவ உன்னை விட்டு வெறுக்கணும், அது மட்டும் இல்லாம அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண சொன்னால, அதுக்குன்னு இந்த அளவுக்கா, இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பண்ண வேண்டியதான் இருக்கும், அந்த டீப்பா பண்ண வேண்டியதை நீ கிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கடிச்சு வச்சுட்ட, அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட், சரி வரா அப்படியே 2 பேரும் கட்டி பிடிப்போம் அப்படின்னு பச்சைக்குன்னு கட்டி பிடிக்க ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஆமா இப்படிதான் சமாதானப்படுத்துவீங்களா கோபால் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே 2 பேரும் இந்த இன்பமான விஷயத்த இப்பவே கொண்டாடணும், நம்ம 2 பேரும் உள்ள போய் ஜாலியா இருப்போமா அப்படின்ட்டு 2 பேருமே டாட்டா காட்டிட்டு டோரை க்ளோஸ் பண்ணும்போது இங்க வயிறு பத்து எரியுது எக்ஸ் பயபிள்ளைக்கு, கொஞ்சம் நஞ்சு அழிச்சாட்டியமா பண்றாங்க இவங்க, ஒரு ஏகர லெவல் அழிச்சாட்டியம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சாத்திரம் அதோட மட்டும் நிற்கணும், வேற எதுவும் கலவர மாதிரிலாம் யோசிக்க கூடாது, நான் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல, ஏன்னா உன் எக்ஸை நல்லா தரமா விருப்பேற்றியாச்சுல, நீங்க செம்மையாக தான் பர்ஃபார்ம் பண்றேன், உன்னை விடலாம் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணவே கிடையாது, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம் தான் வந்தேன், அந்த சவப்பெட்டியில் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி புதைச்ச டெட் பாடி இல்லவே இல்லை, என் கண் கூட தான் நான் புதைச்சிட்டு வந்திருக்கேன், ஆனால் அந்த புதைச்ச 2 பேரை பற்றி டீட்டெயில்ஸ் விசாரிக்க அமைச்சிருக்கேன், அது எப்படி காணாமல் போகும், எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, கொஞ்சம் நம்ம பர்ஃபார்ம் கொஞ்சம் ஹெவியாக கூட்டி பண்ணணும்னு வச்சுக்கேன், கூட்டி பண்ணோம்னா கிஸ்ஸுங்கிற மாதிரி தான் எதுவும் சொல்ல வரல, கொஞ்சம் நீ எதுவும் அடக்கிய வாசி, அவள் பாட்டுக்கு ஏதாவது உணர்ச்சி சப்பட்டு ஏதாவது பண்ணிக்க போகிறேன், அவளை பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியல, அப்புறம் நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளுற மாதிரி இருக்கா, கொஞ்சம் பார்த்து நீ உசாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களும் நம்ம எக்ஸ் பைப்பிளையும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணிக்க, ஏதோ வேண்டாம் ரூபாய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எங்களுக்குமே பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் எங்கள் அண்ணனோட, அதாவது சின்ன அண்ணன் இருக்கார்ல, அவரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டபக்குன்னு நம்ம எக்ஸோட ஃபேஸ் கொஞ்சம் மாறுது, என்னடா மாறுது, ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்க போகிறானுங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அங்கே கரெக்டாக ஹீரோயின் உள்ள வர, என்னை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு போல,
அப்போ ஒம்படிக்கா நம்ம ஹீரோட தங்கச்சி ஒம்பளுக்கு வழக்கம் போல மூக்க கட் பண்ணி விட்டு இங்கேருந்து 2 பேத்தையும் ஓட வச்சிடறா ஹீரோயின். அப்போ அவங்க போகும்போது ஹீரோயின் என்ன மாதிரி சூப் குடிப்பாலோ அந்த மாதிரி சூப்பையும் அந்த எக்ஸுக்குள்ள குடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஒரு டைம் சொல்லியிருப்பாள், இந்த பனிக்கட்டி எடுத்து சாப்பிடும்போது என்னோட நாக்கு அதில் ஒட்டிக்கிச்சு, அது எடுக்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. சேம் விஷயம் எக்ஸுக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரே டேஸ்ட்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இவளை பற்றின ஃபுல் டீட்டெயில் நமக்கு வேணும், எல்லாத்தையுமே தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி பையன் சாகவே இல்லை, அவரை ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்காங்க. இது என்னடா புது ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்கள வந்துட்டு ஒரு குரூப் காப்பாற்றி விடுது. இரா வரண்டா அண்ணங்காரா அவனை படிவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஹீரோ நைட்டு ஹீரோயின்ட்டா தான் பேசிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸோட பேக்ரவுண்டை செக் பண்ண சொன்னேன். அவன் உண்மையிலேயே அனாதை தானா, இல்லை அவங்களுக்கு வேற யாராவது பேரண்ட்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு வர மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவனும் செக் பண்ணிட்டு வந்தான். அப்படி வந்ததில் மட்டும் ஒரு விஷயம் தெரியுது, என்கிட்ட அவள் எல்லாமே பொய்யா சொல்லியிருக்கா. அவள் அனாதையும் கிடையாது, அவளோட பேக்ரவுண்டும் என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியல. ஓஹோ, நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்குது. நீயும் ஒரு வகையில் காதலால் ஏமாற்றப்பட்டிருக்க, நானும் ஒரு வகையில் காதலால் தான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். எனக்கு நல்லா புரியுது அந்த வலியோட வேதனை. அப்படிங்கிறப்ப நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சாரிலாம் கேட்குறது வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. பரவாயில்லையே, முன்னை விட இப்போ கொஞ்சம் மாறி இருக்கானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் எக்ஸ் பயவுலையும் சந்தையில் போயிட்டு ஏதோ பொருள் வாங்கலான்னு போகிறப்ப அந்த தங்கச்சியோட பர்ஸை எவனோ திருடிட்டு போகிறான். அதை பிடிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஓடுறப்ப ஹீரோட தம்பி வந்துட்டு எக்ஸை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறானா, லிங்கர் தானே நீ அப்படிங்கும்போது, லிங்கரா நீங்கள் யாரும் நினச்சி பேசிட்டு இருக்கேன், ஏய் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் என் அண்ணா வேணா, நான் மயங்குவான், நான் மயங்க மாட்டேன், நீ தானே அது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிய வருது. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் கூட கேட்டிருப்பாள் ஹீரோட தம்பியை பார்த்து, அப்போ நீ தான் உன் அண்ணன் தேடிட்டு இருக்க உளவாளி அப்படின்னு கேட்டிருப்பாள். அது வந்துட்டு உண்மையான உளவாளி வந்துட்டு நம்ம எக்ஸ் பயப்புள்ள தான். இங்கே பார், நீ ஒரு ஹெல்ப் பண்ண, நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன், அதோட முடிஞ்சது. என் விஷயத்தில் இனிமேல் தலையிடாத. உனக்கு வேணா நான் இன்னொரு ஹெல்ப் பண்ணுறேன். நீ பழிவாங்க நினைக்கிற ஆளும் நான் இப்போ சாகடிக்க நினைக்கிற ஆளும் ஒரே ஆள் தான். எனக்கு நீ எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காம இருக்க, இந்த ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் யாரை பற்றி பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு நம்ம இவ மேலே டவுட் வந்துருச்சு. இவ வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு யாரையும் சீக்கிரட்டாக மீட் பண்ண போகிற மாதிரி கிளம்புறா. அப்படி கிளம்பும்போது ஹீரோயினும் ஃபாலோ பண்ணி வரா. ஆனால் இது எக்ஸோட பிளான் தான். அப்படி இவ ஃபாலோ பண்ணி வருவான்னு தெரிஞ்சுதான் அங்கே வந்துட்டு நம்ம தம்பிக்கார பைய பிள்ளைகிட்ட மாட்டி விட்டதும் மட்டும் இல்லாமல் அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. வணக்கம், நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல, அதுவும் எங்கள் அண்ணன் கூட என்ன முதுகில் குத்துனது மட்டும் இல்லாமல் செத்துட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்ட்டு அவன் தண்ணியில் போட்டு அழுத்துறான். அப்படி நம்மளால சும்மா இல்லையே கேம் ஆடுறா. என்னன்னா, நீ இவ்வளோ வீக்கான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது அவன் இன்னும் கடுப்பாகி தண்ணியில் போட்டு அமுக்கு டக்கு மூச்சு நின்றுது. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ நடிச்சிருக்கா அப்படின்ட்டு. தள்ளி விட்டு அவளோட பார்க்க அவளை எங்கே கொண்டாந்து வச்சிருக்கானா, அந்த விபச்சார விடுதி அந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கான் போல. அங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சு உள்ள அனுப்ப இப்போ என்ன யோசிக்கிறானா, அங்கே இருக்கிற ஒரு ஆளோட பணத்தை பிடிங்கி கிழிச்சு ஏறி விட்டு எரிய அந்த ஆள் இவ தான் வேணும் அப்படின்னு கேட்க இவங்க பிளான் மொத்தமாக சொதப்ப போகுது. அங்கே மேடு பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ஹீரோயின் வரல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி தனியாக அவளை போக வேணாம் தானே சொன்னேன் அப்படின்னு ஹீரோ காப்பாற்ற வரான். அங்கே காசை கொடுத்துட்டு மறுபடியும் தம்பிக்காரன் கையிலேயே மாட்டிக்கிறா ஹீரோயின். போட்டு அட்டின்னு அடிச்சு அவள் கழுத்தை கரெக்டாக நெரிச்சு அவள் மயக்கம் போட்டு வெல்ற நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து தடுத்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே சண்டை போட்டால் நமக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோட தம்பி தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் அப்படியே தவிக்கிட்டு வந்துட்டு உன்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன், தனியாக எதையும் செயல்படாது அப்படின்ட்டு. நீ கேட்கவே மாட்டியா, உன் திமுருக்கும் உன்னோட புத்திசாலித்தனத்துக்கும் அளவே இல்லையா, எனக்கு திமிரெலாம் சொல்லாத அப்படிதான் சொல்லுவேன். சரி, எனக்கு காயெல்லாம் இருக்குதா, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை விட்டு போகிற மாதிரி தான் இல்லை, இதே விட்டு போகிற மாதிரி தான் இல்லை, நீ போய் மருந்துட்டுருவா அப்படின்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். மறுபடியும் நான் உனக்கு காயப்படுத்தி இந்த மாதிரி விஷயம்லாம் நான் மறுபடியும் உன்னை பார்த்து நான் வருத்தப்பட முடியாது. வருத்தப்படுறியா எனக்காக? நீ வருத்தப்படாமல் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இதே கஷ்டத்தை நீயும் பண்ணியிருக்கல. ஆமாம், அதை உண்மை தெரியாதப்போ கஷ்டப்படுத்திருக்கேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் தப்பா அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒன்லைனில் சொல்லி விட்டுறான். அடப்பாவி, கற்றுக்கணும் போல. கதைக்குள்ளே போவோம், கற்றுக்கிட்டு இனிமேல் என்ன பிரயோஜனம். அதுக்கப்புறம் மருந்து கொண்டாந்து மெயில் கொடுத்தோன்னே நீ போ, நானே போட்டு விட்டுக்கிறேன். இதே இல்லை, நான் போட்டு விட்டுக்கிறேன், நான் தான் புருஷன், போட்டு விட்டுறப்போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் போட்டு விடும்போது நான் வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணி போனேன். அப்போ 2 பேத்துக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காது அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். நீ கோவத்தில் தான் பாசத்தை கூட காட்டிக்கடா இந்த மாதிரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ ஓகே தானே, ரொம்ப நீ டயர்டாக இருப்பேன், நான் அப்படியே துணைக்கு நான் படுத்துக்கிறேன் எங்கள் பக்கத்துலேயே, நீ தூங்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தூங்கிக்கிட்டே ஹீரோவை பார்க்குறா. நீ கோவக்காரனாக இருந்த, இப்போ என்ன இவ்வளோ பாசக்காரனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லவ்வாக பார்க்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினை பார்க்க நம்ம எக்ஸ் பைப்லையும் நம்ம ஹீரோட தங்கச்சியும் இப்படியே வராங்க. எங்கள் அண்ணி வந்ததுலேருந்து இங்கே வந்ததுலேருந்து அவங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம். அவங்க நேரமா இல்லை அவங்களோட அன்லைக்கியான்னு தெரில. ஆமாம்மா, அன்லைக்கின்னு தான் சொல்லணும். என் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். எப்போ உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக கால் எடுத்து வச்சனோ அப்போலேருந்து எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம். அப்போவே தெரியுது உங்கள் குடும்பம் தான் உருப்படாத குடும்பம் அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப அவளுக்கு செம்ம காண்டாயிடுது. உடனே நம்ம எக்ஸ் பைப்பில் உங்கள் காயெல்லாம் சீக்கிரம் ஆகிறதுக்காக நான் ஒரு டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறப்ப அப்படியே கொஞ்சம் மெய்டு இருந்துட்டு யோசிச்சு வேணாம் அப்படிங்கிறா. இல்லை, ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கும் போட்டியாக போயிட்டு இருக்குது, இதில் வேற நீங்கள் கொடுத்து ஏதாவது ஆகி போச்சுன்னா அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப உடனே அதை ஃபுல்லாக வாங்கி நம்ம ஹீரோயின் குடிச்சிடுறா. உடனே அப்படி கிட்டே வந்து எக்ஸு
உன்னை நான் கொல்லுவேன்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு காதல ஏதோ சொல்லிட்டு போக ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு, அதாவது என்னை கொல்லணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோ சாட்சியோட தான் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க எதையும். இப்போ நீங்க அப்படி என்னை கொல்லணும்னு நினைச்சாலும் நான் செத்தாலும் ஹீரோ அதுக்கப்புறம் உங்க கழுத்து மேலே தான் கத்தி வைப்பான். அந்த ஒரு ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டாங்கல்ல, அதனால நீங்க விஷம் கொடுத்துக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அப்படி நம்பி குடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இப்போ புரியுதா என்னோட வில்லத்தனம் அப்படிங்கிற மாதிரி அவசரிச்சிட்டு இருக்கிறப்ப உடனே ஹீரோயின் வாயிலிருந்து ரத்தமா வருது. ஐயோ அப்படின்ட்டு ஷாக்ல நம்ம எக்ஸுக்கே ஒன்றும் புரியல, என்னடா ரத்தமா வருது அப்படிங்கிறப்ப அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். என்ன யார் இதை கொடுத்தா அப்படிங்கிறப்ப நான் தான் கொடுத்தா, அதில் நான் விஷமே கலக்கல, நம்பு தயவு செய்து இங்கேருந்து போயிடு போ அப்படின்னு மிரட்டி அமுச்சு விட்டுறான். உனக்கு ஒன்றும் ஆகலையே, நான் மாற்ற மருந்து எதுவும் எடுக்கட்டுமா அப்படிங்கிறப்ப டேய் ரொம்ப பதறாத. என்னது ரொம்ப பதறாத, அது வெறும் டொமேட்டோ சாஸ் தான். என்னதே சாஸா? ஆமாம் வேணா பாரு அப்படின்ட்டு அவனும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஏன்டி பைத்தியக்காரி இந்த அளவுக்கு ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், இது ஒன்றும் இல்லடா மாமா, உன் எக்ஸ் ரொம்ப ஓவரா சீனா போட்டுட்டு இருந்தா, அதான் ஒரு பில்டப் பண்ணி இப்படி பண்ணி விட்டேன். இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் ஆகாதான், போ அவர பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துற போகிறான், போயிட்டு அவளை சமாதானப்படுத்து. உங்களுக்கு இது அலையா போச்சு, இருக்கிறவனை கிண்டி விட்டு வேடியை பார்க்க வேண்டியது. அப்புறம் நேராக போயிட்டு, இல்லை நான் பண்ணவே இல்லை, நான் விஷம் வைக்கவே இல்லை, அவள் இப்போ நார்மலாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்னது? இந்த சிட்டி அவுட்டரில் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்கே நீ போயிடு. அப்போ நீ என்னை வெறுக்கிறியா? வெறுக்கிறது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது சரியா, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு தான் இல்லவே இல்லை, உன் மேலே எனக்கு அவ்வளோ கடந்த காதல் இருந்தது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நீ ஒத்துட்டு இருந்திருந்தா கூட அது ஓகேவா இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னோட விதியும் மாறிடுச்சு, உன்னோட விதியும் மாறிடுச்சு, நான் மறுபடியும் உயிரோட வந்ததே உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி சொல்கிற? இல்லை நீ அவளை விட்டு விலகி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது, அவள் சிரிச்சா நீயும் சிரிக்கிற, அவள் அழுதா அந்த வலியை நீயும் அனுபவிக்கிற. அப்போது உங்கள் 2 பேத்துக்குள்ள நான் இதை வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கல. அப்படியே ஹீரோ கையை பிடிக்கும் போது அதை தட்டி விட்டு அவன் போகிறான். அவனுக்கு செம்ம காண்டாயிடுது. இதுவும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோட தங்கச்சி வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட அவள் ரொம்ப சாபம் வாய்ந்தவ, அவள் நம்ம குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து நம்ம குடும்பம் வழங்காமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை போட்டு தாக்க, இதுதான்டா சாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸும் ஆமாம்மா. ஆனால் அவங்க மேலே அவ்வளோ குற்றம்லாம் இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு டைம் நான் உயிர் பிழைச்சி வந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது, அதுவும் நம்ம குடும்பத்தோட போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறதுக்காக உருட்டிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது, ஒத்துக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பாட்டி அப்படின்ட்டு ரொம்ப இறங்கி போய் கேட்கறதால அடுத்த நாளே பார்த்து நம்ம ஃபேமிலி மொத்தமும் அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட போகிறாங்க. சாமி கும்பிட போனால் எல்லாம் சரியாகி விடுமா? எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்தம் ஊற்றுறாங்க. ஹீரோயினுக்கு வயிற்றா டவுட் வருது, இது என்னடா இவங்க மொத்த ஃபேமிலியாக வந்திருக்காங்களே, தனியாக வந்தாவே ஏதாவது ஏழரை ஏற்றுட்டு வருவாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்தா அவங்க ஊற்றின தண்ணியில் ஏதோ வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வச்சிருக்க சாம்பிராணியில் ஏதோ கலந்துருக்காங்க. மயக்கம் போட்டு எல்லாமே விழுறாங்க. நம்ம ஹீரோயின் விழும்போது தாங்கி பிடிச்சிடறான். ஹீரோ பிடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மயக்கம் போட்டு விழுந்துறான். கண் முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம பாட்டியும் தங்கச்சியும் ஒன்னா, ஹீரோயின் தனித்தனியா. அது மட்டும் இல்லாம நம்ம வில்லியும் வச்சு கட்டி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி தான். அவன் வந்த உடனே ஐயோ என் சின்ன வந்துட்டான், எனக்கு காப்பாத்துவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்ப அவன் கத்தி எடுத்து, எனக்கு குடும்பம் கிடையாது எதுவுமே கிடையாது, எனக்கு எதிரி தான் எல்லாமே. டேய் எப்பா ஏன்ப்பா இப்படிலாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காதவங்க நீங்க. சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஹீரோயின்ட்ட போயிட்டு உனக்கு யாரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, எனக்கு வந்துட்டு ஹீரோவெல்லாம் காப்பாற்ற வேணாம், பாட்டியும் தங்கச்சியும் காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, பாத்தியா உன் மேலே அக்கறையே இல்லாத ஒருத்தி மேலே நீ இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கிற புவர் பிரதர். சரி அடுத்து ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ காப்பாற்றுன்னு நினைச்சா யாரை காப்பாற்றுவேன்? நான் வந்துட்டு ஹீரோயினை தான் காப்பாற்றுன்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம எக்ஸை பாத்தியா இப்போ கூட அவன் ஒன்றும் சொல்லலை, அப்போவே தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆளாவே மதிக்கலன்ட்டு, நீ இதை புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் க்ளோஸாக பேசும்போது பாட்டி ஷாக்காக கேட்குறாங்க. அப்போ உங்கள் 2 பேருக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆல்ரெடி அவங்க 2 பேரும் கூட்டாளிங்க தான், அப்புறம் எப்படி கயிறு கட்டியிருக்காங்க? அவள் சும்மா கட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொன்ன உடனே அவளும் கயிறை அவுத்துட்டு இனிமேல் போலியாக தான் நடிக்க தேவையில்ல கலுக்குன்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, ஆமாம் நான் உளவாளி தான், நானும் கூட்டு சேர்ந்து எல்லா சதியும் தான் பண்ணியிருக்கேன். ஹீரோ கிட்ட போயிட்டு உன்னை காப்பாற்ற ஒருத்தி மேலே தான் நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா? எனக்கு அவள் வந்துட்டு என்னை காப்பாற்ற மாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் மேலே நான் பாசமாக தான் இருக்கேன், என் மேலேயும் பாசமாக தான் இருக்கா. அவளோட மனசு என்னங்கிறது அவளுக்கு மட்டும் தான் புரியும். அது தேவையில்லாமல் தலையிட மாட்டேன். நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னையே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. என்னையே நினச்சிட்டு இருந்தேன்னா நீ இவ்வளோ பெரிய தப்பே பண்ணியிருக்க மாட்டாமா? ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கிற நீ. இப்போ நேராக எக்ஸ் வந்துட்டு ஹீரோயின்ட்ட போயிட்டு அவங்க கிட்ட தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஐக்கம் போட்டு விழுந்தப்பே நம்ம ஹீரோயின் கண்முழிச்சிருப்பா போல, கண்முழிச்சு இதெல்லாம் உன் பிளான் தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ எனக்கு ஒன்றா மட்டும் உனக்கு என்ன, நான் உனக்கு கொண்டுட்டு நான் கூட சந்தோஷமாக வளர்ப்பறேன், என்ன கொண்டுட்டு அவன் கூட சந்தோஷமாக வளர்ப்பறேன், நான் அடிச்சு சொல்லுவான் அவன் மனசில் நான் தான் இருக்கேன். நீ அதோட போயிட்டு நீ எனக்கு ஒன்னாலும் சரி இல்லை நீ என்ன பண்ணாலும் என்ன நினச்சிட்டு உங்களோட வாழ மாட்டான். அது எப்படி சாத்தியமாகும்? நான் இறந்ததுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அவனை நேசிக்கலையா? உன் வாயாலேயே வருது பாத்தியா என்ன அவன் நேசிக்கிறான் அப்படின்ட்டு. இதுலேயும் உனக்கு புரியலையா? வேணா நான் சொல்ற மாதிரி பண்ணு, அதில் நீ ஜெயிச்சுட்டா ஓகே, இல்லைன்னா அவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த கேம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நான் அவளை கொன்னே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தம்பிக்கார பைய உள்ள கத்தி எடுத்து விளாட, அங்க பார்த்தா நம்ம ஹீரோவை கொல்ல போகும்போது நம்ம எக்ஸ் வந்து தடுக்கிறா. தடுத்தது மட்டும் இல்லாம அவன் கை கட்டையும் அவுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தா ஹீரோயின் கழுத்துல கத்தி வைக்க, உடனே ஹீரோ வர அவன் அப்படியே அங்க பயந்தடிச்சுட்டு ஓடி போயிடுறான். என்னடா இவன் இல்லை ஓடி போறான்.
அதுக்கப்புறம் நம்ம எக்ஸை தனியாக கூட்டு போயிட்டு நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் டீசெண்டாக, உனக்குன்னு சிட்டிக்கு வெளியில் ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கேன், அங்கே நீ தங்கிக்க, உன்னை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் நீ மறுபடியும் தப்பே பண்ணிட்டு இருக்க. இனிமேல் உன் மூஞ்சில நான் முழிக்கவே விரும்பல. என் மனசில் இதோ அங்கே உட்காந்துருக்காளே அவள் தான், அவளை தவிர எனக்கு யாரும் தேவையில்லை. நான் சொல்கிறது நீ எதையும் சொல்ல வேணாம். ஒன்று பின்னாடி வந்துட்டு நான் யாரையும் அனுப்பிச்சி வைக்க மாட்டேன். நீ உளவாளி அப்படிங்கிறதையும் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். இன்னொரு விஷயம், இந்த தப்பு பண்ணுற விஷயத்தில் மறுபடியும் நீ தலையிட்டினா அப்பவும் இப்படி மன்னிச்சு விட்டுட்டு இருக்க மாட்டேன். தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு. அவளாலையும் எதுவும் பேச முடியல. என்ன பேச முடியும்? அப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயினுக்கும் இவளுக்கும் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அது எப்படி ஆச்சுன்னா, இவ உளவாளியாக தான் வந்திருக்கா. ஹீரோவை பார்த்து அவன் மேலே இருக்கிற லவ்வால் அவன் வந்துட்டு தன்னோட அடையாளத்தை எல்லாத்தையும் மறைச்சிருக்கா. அவன் அந்த பொண்ணுங்களுக்கு இதுதாங்க பழக்கம். ஒருத்தன் நம்மளை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டா கொஞ்ச நாள் சுத்த விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவளும் சுத்த விட நினைச்சிருக்கா. அந்த காலகட்டத்தில் தான் இளவரசி அவளை தூக்கிட்டு போயிட்டு மிரட்டியிருக்கா. அப்போலாம் ஹீரோ லவ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இளவரசியை ஏற்று பேசிட்டு வர அவ குதிரைக்கு விஷம் கொடுத்து அதை திமிரு பிடிக்க வச்சு அதை இவன் மேலே ஏவி விட அட்டாக் ஆகி அவளும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வந்திருக்கா. ஆனால் ஹீரோயின் கூட எப்படி ஒத்து போச்சுன்னா, அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயின் அவளுக்குன்னு ஒரு கதை எழுதியிருப்பா. தனக்கு வரப்போறவங்க எப்படி இருக்கணும், நான் என்னென்ன விஷயத்த ரசித்தேன் அப்படிங்கிற புக்கை அப்படியே மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா. அந்த புக்கை எடுத்து வச்சு அவ அந்த கதையில் இருக்கிற பொன் மாதிரி நடந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி மாறியிருப்பா. ஆக மொத்தத்தில் இவன் நடிச்சிருக்கா. அதுவும் ஹீரோயின் தான் லைஃப்ல எப்படி இருக்கணும் இருந்தா அப்படிங்கிற விஷயத்த கதையாக எழுதுன அதில் வர கேரக்டரா இந்த லேடி இருந்திருக்கா. அதனால தான் ஹீரோவுக்கு பிடிச்சிருக்கு. இன்டெரக்டா லவ் பண்ணியிருக்காங்களாமா நம்ம ஹீரோயினை, அதை சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே வண்டியில் ஏறி போகும்போது அவள் உளவாளி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது வந்துட்டு இந்த புக்கில் இருந்த கதையில் இருக்கிற ஹீரோயின் மாதிரி தான் அவள் நடந்திருக்கா அப்படின்னு அந்த புக்கை கொடுக்கும்போது அது அவளோட புக் அப்படின்னு சொல்ல வரா. திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல, அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அவளும் சொல்ல தயங்கிறதுக்கு காரணம் அவள் கொஞ்சம் ஃப்ரீடமானும் டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும். ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட ப்ரெசன்ஸை வச்சு தான் இவன் லவ் பண்ணியிருக்கான் போல. அப்போ அவன் என்ன நினச்சி தான் லவ் பண்ணியிருக்காங்கன்னு குழப்பத்தில் போயிட்டு வீட்டில் போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறது? அப்போ என் மனசில் இருக்கிறதையும் அப்படி வெளிப்படையா நான் ஃப்ரீடமாக இருக்கணும், நம்ம டைவர்ஸ் தான் கேட்டிருக்கோம், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் ஹீரோ கதவு தட்டி, என்ன விஷயம்? இல்லை, நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்ட, அதனால இந்தா நீ கேட்ட ஆசைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸை கொடுக்குறான். அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அது வந்துட்டு இல்லை, நீ டவுரியும் கேட்ட, இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கேருந்து என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், அதனால நாளையிலேருந்து நம்ம பார்க்க மாட்டோம்ல, அதனால அப்படின்ட்டு இருக்கப்ப ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? இல்லை, எதுவும் சொல்ல நினைக்கல, ஒன்று நான் கதாயப்படுத்தி தான் கஷ்டப்படுத்தியிருந்தா ரொம்ப மன்னிச்சிரு, ரொம்ப சாரி அப்படின்னு அவ்வளோதான் நான் சொல்கிறதுக்கு. அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே ஹீரோ அங்கே போகிறான். இங்கே ஹீரோயினுக்காக ஒன்றும் புரியல. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னா அந்த லூசு பையில நான் லவ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த புக்ஸில் எழுதின ஒவ்வொரு இதுவுமே அவளை பற்றினது தான், அது அவளோட புக்கு தான் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஹீரோ போயிட்டு இருக்கான். நில்லடா லூசு பையிலே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணிட்டு, அந்த புக்கு என்னோடது, நீ பார்த்து ரசித்த ஒவ்வொரு ரிசபிள் நினைச்சோம் அது என்னோடது தான், நான் உன்னை நேசிக்கிறேன், அது எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த புக்கு உன்னோட தான்ட்டு. அது எப்படி தெரியும்? அவள் உளவாளி அப்படிங்கும் போதே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது உன் மனசில் நான் இருக்கேன் தானே? அது அப்படி சொல்ல முடியாது. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அந்த கில்ட்டு ஃபீல் எனக்கு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. உன்னை நான் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. டேய் லூசுப்பையில, நானே இவ்வளோ ஓப்பனாக வந்துட்டு உன்னை கட்டி பிடிச்சி நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீ நான் வேணாங்கிற. நான் இதுக்கு பேர் தான் சீன் போடுறதுன்னு சொல்லுவாங்க. நான் சீன்லாம் போடல. எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறது எந்த தரம் உண்மையோ, உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற ஒவ்வொரு வரையும் எனக்கு இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த டைவர்ஸ் லெட்டரும் கிழிச்சும் போட்டுட்டு பச்சைக்குன்னு உண்மை கொடுத்துட்றா. ஆனால் ஹீரோ தான் உண்மையே இருந்துடா. என்ன பண்ணுறது, லவ் ஃபெயிலியர், அது மட்டும் இல்லாமல் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலில் போக, டேய் நான் இனிமேல் உனக்கு எப்படி பொண்டாட்டியாக இருந்து டார்ச்சர் பண்ணுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் காலையில் பார்த்தா சூப்பு செஞ்சுட்டு இருக்கா. இவ்வளோ நாள் இவ சமைச்சு நான் பார்த்ததே இல்லை இந்த ட்ராமாவில். நம்ம சகோஸ்லாம் யாரெல்லாம் நல்லா சமைப்பாங்க, யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும், யாருக்கெல்லாம் அப்ரிஷியேட் வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் மித்தவங்க அட்மிட்டாக காரணமாக இருந்திருக்கீங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வாசனையை பார்த்துட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு அதை எடுக்க போகிறா. உடனே கையை தட்டி, அது உங்கள் அண்ணனுக்கு, இல்லை எனக்கு ரொம்ப வாசனையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அவனுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறப்ப என் மேலே நீங்கள் ரொம்ப கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும், அவங்களை கஷ்டப்பட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களை எனக்கு பிடிக்காது தான், நீங்கள் ரொம்ப திமிரு சிடுமூஞ்சி எதுக்கு எதுக்காலும் விஷம் வைப்பீங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னை காப்பாற்றுனதுலேருந்து எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, நீங்கள் எங்கள் அண்ணி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போ வர சூப்பு கொஞ்சம் தெரியுங்களா, நீ என்ன தான் பிட்டா கவிதை எழுதினாலும் உனக்கு நான் எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் வண்டி போட்டு மணி பேக்க ஆரம்பிச்சிடறா. அவர் குழந்தை மாதிரி ஹீரோக்காக சாப்பாடு அப்படியே எடுத்துட்டு போகும்போது அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் போயிட்டு சில்மிஷம் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கும்போது டபுக்குன்னு கழுத்தை பிடிச்சி, டீ நான் தாண்டா உன் பொண்டாட்டிட்டா விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு சமைச்சலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட, இங்கே பாரு நான் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. என்னடா புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும்,
தேவையில்லாம என்ன ஒன்று ரேப் பண்ண வச்சிடாத. அடி பாவி, இதெல்லாம் பண்ணிடுறியே. ஒழுங்கா சமைச்சதை சாப்பிட்டுட்டு என்ன ஒய்ஃபா ஏற்றுக்கோ, இல்லைன்னா உனக்கு கொன்றுவேன். உடனே ஆகணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். ஆனால் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறான். இவளும் இறுக்கமாக கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்கலான்னு வரும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் அவளை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கான். சரி, நான் இங்கே வந்துட்டு என்னோட துணிமணிலாம் எடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? ஆமாம், நீ என்ன புதுசாக முன்னாடி ஆகிடும், இது கூட தனித்தனியாக படுத்தா நல்லா இருக்குமா, அதனால தான் ஒன்றாவே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அடுத்த நாள் நைட்டு ஹீரோ கிட்டே செமிஷன் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்துட்டு அவளை ஹக் பண்ணி அப்படியே லிப் லாக் பண்ணி அப்படியே உமா டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பைபிள கேட்டை போட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா பொண்ணுக்கும் இந்த சுச்சுவேஷனில் டென்ஷன் தான் ஆகும். உன் மனசில் அவள் தான் இருக்காளா, என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல, சரி இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவை அவனும் எடுத்துடுறான், அவளும் எடுத்துடுறா. ரெண்டு பேரும் அப்படியே கிராஸ் ஆகுறாங்க. மூஞ்ச பார்த்துக்க மாட்டாங்களாம், அப்படியே தழுத திருப்பிக்கிட்டு போகிறாங்களாம். இப்படி போகிற விஷயத்த வந்துட்டு நம்ம பாட்டி பார்த்துட்டு இவங்க இப்படியே இருந்தால் சரிவிட்டு வராது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ விஷம் குடிச்சிருப்பா போல, இவன் இப்படி பண்ணுறதால அங்கே பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா, வாந்தியா எடுத்துக்கிட்டு ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இவன் போயிட்டு கதறான். ஐயோ ஏமா, நான் வந்துட்டு மன்னிச்சிருமா, எனக்கு உண்மையிலேயே என்ன கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன், அதனால தான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இப்போ உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா இருப்பேன், சரி என்ன மன்னிச்சிருங்குது, இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம், என்னோட காதலையும் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஆசையாக அவனை நெருங்கி வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்கே வாழணும், எனக்கு இது யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு இறந்துடுறான். ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் உன்னை முன்னாடியே ஒத்துவந்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டப்புனு கண்டுபிடிச்சு அப்போ இப்போ ஒத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டி பாதி விளையாண்டியா, வேற என்னப்பா பண்ண முடியும் உங்ககிட்டலாம், நான் செத்து போனாதான் உனக்கு சென்டிமெண்ட்டே வருது, அப்போதான் பிளானா, இதெல்லாம் தக்காளி சட்னி, ஆடி பாதி. பரவாயில்ல, இப்போவாது மனசில் இருக்கிறத சொன்னீங்க, எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருந்தேன், பிடிக்கும் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கள, உன்ட்டு அப்படி கொஞ்சம் விளாட்லான்னு பார்த்தா நீ என்கிட்ட விளாண்ட்ட, விளாட்றதுனா என் கூட நீ ஹஸ்பண்டாக விளாடு, மற்றபடி இப்படி விளாட்றது மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் யாராவது இன்னும் பார்த்துட்டு இருக்க போகிறாங்க, நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறத, நீ ஆல்ரெடி பிளான் போட்டதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், வெளியில் என் குடும்பமே நீ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியுங்கிறப்ப சரி அப்படிங்கிற அந்தாண்ட சைடு பார்த்தா இதோட தங்கச்சி, அதுக்கப்புறம் பாட்டி, அவனோட அஸ்டண்ட் அவளோட அஸ்டண்ட் எல்லாம் சேர்ந்து நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக ஜாலியாக இருக்கட்டும், நாம டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்தத்தில் ஆரம்பிச்சு அவங்களோட காதல் அடுத்த கட்டத்துக்கு போது அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் தூங்கிட்டான்னு நினச்சி அவகிட்ட அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறான். அவன் கண்ணை ரசிக்கிறது என்ன, அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சுட்டு இருக்கும்போது நான் தூங்கலடா லூசே அப்படின்ட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என் மேலே நீ இவ்வளோ ஆசையாக இருந்தது ஏன் நீ முன்னாடியே சொல்ல, அதுவா ஒருத்தங்க மேலே ஆசையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம இலக்காரமாக தெரிஞ்சிருவோம், ஆசை இருந்தும் அதை காட்டாமல் இருந்தால் நம்ம அவங்களுக்கு லூஸாக தெரிஞ்சிருவோம். அப்போ நான் உனக்கு எப்படி தெரிஞ்சேன், நீ எனக்கு வில்லியா தெரிஞ்ச. அப்படியே மார்னிங்லேயும் ரொமான்ஸ் டெவலப் ஆகி போகிறப்ப எவனோ வந்து கதவை தட்டுறான், எவனா அவனுக்கு சிவபூஜையில் கரடி மாதிரி அடிக்கிறப்ப இல்லை பேரரசி உங்களை விருந்து கூப்பிட்டுருக்காங்க, அதுவும் உங்கள் ஒய்ஃபை மட்டும் விருந்து கூப்பிட்டுருக்காங்க, அவங்க தம்பி எங்கேயோ ஒளிஞ்சிருக்காராம், அந்த விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது அப்படிலாம் பிரச்சனை வருமா, சரி நீ பேரரசியை போய் மீட் பண்ணிட்டு வா, நான் என் தம்பியை தேடி போகிறேன், பார்த்து பத்திரமா, என் உயிர் வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆவாதிச்சலாம், நான் அப்படியே போயிட்டு வந்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே கிளம்புறான். இங்கே பார்த்தா பேரரசி விருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஹீரோட தங்கச்சியும் போயிருக்காங்க. அங்கே போனால் அங்கே ஒரு மேடு புள்ள வந்துட்டு தட்டி தவறி அவங்க மேலே தண்ணியை ஊற்ற, ஐயோ இதெல்லாம் எதாச்சும் நடந்த விஷயம், இதுக்காக அந்த பணி பண்ணலாம் தண்டிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேரரசி கிட்ட ஹீரோயின் பொறுமையா பேச இவ்வளவு விஷயம் நடக்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கும் ஒரு மாதிரி மயக்கம் வருது, நம்ம ஹீரோட தங்கச்சிக்கும் ஒரு மாதிரி மயக்கம் வருது, இதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பேரரசி கொஞ்சம் இல்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்குது. அதே நேரம் அங்க பார்த்தா ஹீரோட தம்பி வந்துட்டு வந்து நிற்கான். பாத்தியா உன்னோட லவ்வால எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிட்டு இருக்க, நான் மாட்டிருக்கிறேன் நீ மாட்டிருக்கா அப்படின்ட்டு அங்க ரெண்டு பேருக்கு சட்டம் நடக்குது. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிடறா, நம்ம ஹீரோட தங்கச்சி ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சோன்னு பேரரசி தான் இந்த வேலையை பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் அந்த 9வது இளவரசிக்காக தான் இப்படி பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க, நான் அங்கே எதுவும் உங்களுக்கு தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓஹோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரம் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தம்பி அட்டாக் பண்ணி கழுத்தில் கத்தி வைக்க ஆரம்பிச்சிடறான். நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீயும் என்னை தப்பிக்க விட்டுணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை போடுறான். என்னன்னா அங்கே இருக்கிறது பேரரசியே கிடையாது அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறான். இங்கே பார்த்தா அந்த மயக்க மருந்து ஏதோ பண்ணி நம்மளை தப்பான ஆளை காட்ட நினைக்கிறாங்க அப்படின்னு ஹீரோட தங்கச்சி கத்தி எடுத்து பேரரசி வெட்ட போக அங்கே இருக்கிற அடியாளுக்கு எல்லாம் தப்பாக தானே தெரியும், அந்த மயக்கத்தில் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. உடனே பேரரசிக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டு எல்லாம் வர உடனே அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே பாத்தியா உன் குடும்பம் எனக்கு எதிராக திரும்பி நிற்கிது, யாருக்கு எதிரா, உனக்கு எதிரா, நீ தான் பேரரசியே இல்லையா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கும்போது எது பேரரசியே இல்லையா, ஆமா உண்மையான பேரரசி இந்த கோயிலுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவங்க இறந்துட்டாங்க, இதைத்தான் வந்துட்டு என் தம்பி பையன் சொன்னான். அப்பதான் ஒரு விஷயம் காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே பேரரசி சாமி கும்பிட போயிருக்காங்க. பேரரசி மாதிரி இருக்கிற இந்த லேடி வந்துட்டு பேரரசியை கொண்டுட்டு அந்த இடத்துல இவ்வளவு நாள் பேரரசி மாதிரி இருந்துட்டு அந்த உளவாளி வேலை பார்த்ததும் இதுதான். அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு நடுவில் பிரச்சனை வரும்னு நினைச்சது இதுதான். அதுக்கு தடையா நம்ம ஹீரோயின் வந்துட்டானு ஹீரோனை போட்டு தள்ள நினைச்சதும் இப்போ இந்த லேடி தான் உண்மை வெளி வந்துருச்சுன்னு அப்படியே உள்ள தூக்கி போட அதுக்கப்புறம் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்தனே அவளை பத்திரமா பார்த்துக்க அவங்க லெவலில் டெவலப் ஆக அடுத்த கட்டம் என்ன ஆச்சுன்னா 2 பேருமே மனசு ஒத்து போச்சு. நீ நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு 2 பேரும் ஒன்னா நின்று சைட் அடிச்சு கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னா 2 பேருக்கும் வேண்டா விருப்பதான கல்யாணம் நடந்துச்சு. இப்போ 2 பேரும் மனப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எல்லாருக்கும் சம்மதம் சந்தோஷம். அந்த நேரத்தில் கரெக்டா நீ என்னோட வாழ்க்கை துணைவியா வருவியாங்கும் போது ஹீரோனோட கழுத்துல கத்தி வச்சிடறான். இவன் அப்பயே போட்டு தள்ளிருக்க வேண்டியதான்டா, ஏன்டா 3 டைமா வந்து இவன் தொல்லை பண்ணிட்டு இருக்கான். என்னோட சந்தோஷத்தை மொத்தமாக பறிச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறியா, இப்போ இவ உயிர் என் கையில, இங்க பாரு அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுதான்
எனக்கு தெரியுமே. இப்போ என்ன பண்ற, அந்த வாளை வாங்கி உன்னோட கையில நீயே கிழிச்சிக்கிற. இவளை நான் கொல்லாம இருக்கணும்னா அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படியே வாங்கி கிழிச்சிக்கிறான். அப்ப ஹீரோன்னு சொல்லிடுறா, என்னால நீ கஷ்டப்பட்டு உன்னோட உயிர் போய் அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்ந்தா நான் வாழ்நாள் ஃபுல்லுக்கு கில்ட்டு ஃபீல்ல தான் இருக்கணும். ஒழுங்கா சொல்றேன், இப்படி பண்ணாத, நான் செத்தாலும் பரவாயில்ல, அடி லூசு, நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல கழுகிய கிழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கையை மட்டும் கிழிச்சா போதாது, கழுத்தையும் கிழிச்சிக்கோ. அவன் கழுத்தை கிழிக்கலான்னு நினைக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு உடனே அங்கிருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறா. இங்க வந்துட்டு அப்படியே கத்தி எடுத்து சொருவ வரப்ப நம்ம எக்ஸ் பையப்புல குறுக்க வரா ஹீரோ காப்பாத்துறதுக்காக. ஆனா உள்ள நம்ம ஹீரோயின் உள்ள பூந்து அவன் கத்தி குத்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கத்தி குத்து வாங்கிடுறா. இவன் ஹீரோ அவனோட கத்தி எடுத்து அவன் தம்பியை கரெக்டா நெஞ்சிலேயே குத்திடுறான். என்ன இருந்தாலும் அந்த எக்ஸுக்கே ஒரு மாதிரி இப்போ ஃபீல் ஆயிடுது, டபுக்குன்னு உயிரை கொடுக்க நினைச்சிட்டாலே அப்படின்ட்டு. அவ தங்கி நிற்கிறப்போ, ஏய் எதுக்காகடி நான் உனக்காக உயிரை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ யோசிச்ச, ஆனா இப்போ நீ என்னடி பண்ணிருக்க, எனக்காக உயிர் கொடுத்துருக்க. என்ன பண்றது, நான் ஒன்னா கூட இருக்கலாம்னு நினைச்சாலும் இந்த விதி அங்கதான் உன் பக்கத்துல உன் எக்ஸ் இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு டபுக்குன்னு இறந்து போற மாதிரி இறந்து போய் எப்படி சித்திரம் நினைச்சா, இந்த ஜென்மத்துக்கு நான் தாண்டி உனக்கு பொண்டாட்டி. ஆமா எப்படி அதுவா, அடிக்கடி கத்திய திங்கியா குத்துறாங்கன்ட்டு சேஃப்டிக்கு ஒரு பிளேட்டை உள்ள வச்சிருந்தேன், அதுதான் இப்ப காப்பாத்திருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாமே சிரிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம எக்ஸும் புரிஞ்சுக்கிறா அவளை பத்தி. அப்படியே அவளும் அங்கேருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஓடுது. பாட்டி தான் எப்போ பார்த்தாலும் தோணு எப்பா குழந்தைய பெற்றுக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்திட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோட தங்கச்சி தான் முழு சப்போர்ட் ஹீரோக்கு. அது அவங்களுக்கு பிடிச்சும் போது அவங்களே எடுத்துப்பாங்க, அது இயற்கை, அவங்க விருப்பம். அதையே நீ போட்டு கம்பல் பண்ணிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கட்டும், நம்ம போயிட்டு உமா கொடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட போயிட்டு உமா கொடுக்க போக அப்படியே 2 பேரும் உமா கொடுத்துக்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா அந்த ட்ராமா முடியுது. நேசித்த ஒருவனுக்காக நேசிக்காத ஒருவனை கரம் பிடிக்க, நேசித்த ஒருத்திக்காக என் கழுத்தை அவன் பிடிக்க, பிடித்தது என்னமோ இருவருக்கும் பிடிக்காமல் தான், பிடித்து போன நொடிகளில் இருவரும் பிரிய நினைக்க, நான் எழுதிய எழுத்துகளில் என்னவனாக மாறி நின்றான் இறுதியில்.